என்பது நம்முடைய மூதாதையர்கள் நமக்கு அளித்த நன்கொடை. அவற்றின் பயன்பாடுகளை அறிந்து கொண்டு முறையாக பயன்படுத்தினால் பல ஆண்டுகள் நோயில்லாமல் வாழலாம் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் சிறு பூனைக்காளி அப்படின்னு சொல்லுவோம். பூனைக்காளி விதையை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆண்களுடைய இனப்பெருக்க மண்டலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உயிரணுக்கள் சம்பந்தப்பட்ட கோளாறுகள், குறிப்பாக நரம்புகளை பாதிக்கக்கூடிய பார்க்கின்சன் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளுக்கு மிகப்பெரிய ஒரு மருந்தாக இன்றைக்கு பூனைக்காளி விதை இருக்கிறத பார்க்குறோம். அதே போல் சிறு பூனைக்காளி அப்படிங்கிறது பொதுவாக தமிழகம், கர்நாடகம், கேரளா, ஆந்திர பிரதேசம், சத்தீஸ்கர், குஜராத் ஆகிய மாநிலங்களில் கொடி வகையாக வளரக்கூடிய ஒரு வகையான கலை கொடிக்கு தான் இந்த சிறு பூனைக்காளி கொடி அல்லது விதை செடி அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக ரொம்ப அழகான பச்சை நிறமான இலைகளை கொண்டு வளரும். ஊதா நிறமான வெண்மை கலந்த வெண்மையான மகரந்தங்களை கொண்டிருக்கக்கூடிய பூக்களை கொண்டிருக்கும். அந்த பூ காயாக மாறும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே பஞ்சு மாதிரி ரொம்ப அழகான ஒரு தோல் இருக்கிறத பார்க்க முடியும். உள்ளே அந்த பழங்கள் இருக்கிறத பார்க்க முடியும். இந்த சிறு பூனைக்காளி கொடியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு அமெரிக்காவில் கூட சில பகுதிகளில் பார்க்க முடிகிறது. ஆஸ்திரேலியாவில் ரொம்ப அபேண்டண்டாக இருக்கிறத பார்க்க முடிகிறது. பட் அந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதை கிடைக்கக்கூடிய பழத்தை அவங்க உணவாகவே சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தை வைத்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். பாசிஃப்ளோரா அப்படிங்கிற பேரில் பாசிஃப்ளோரா ஃப்ரூட்டுன்னே சொல்லுவாங்க. அதிலிருந்து பழச்சாறு அங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான ஹோட்டல்களில், நம்ம ஊரில் எப்படி தர்பூசணியும் அங்கே அந்த சீசனில் கிடைக்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த பழத்திற்கு உள்ளே இருக்கக்கூடிய விதைகளை தான் இன்றைக்கு மருந்துக்காக நம்ம பயன்படுத்தி வரோம். இந்த சிறு பூனைக்காளி விதைகளை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா உடலில் ஏற்படுகின்ற நிறைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அருமருந்தாக இருக்கிறத பார்க்க முடிகிறது. குறிப்பாக ஆண்களுக்கு ஏற்படுகின்ற எழுச்சியின்மைன்னு சொல்லக்கூடிய எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கு பெரிய மருந்தாக இருக்கிறத பார்க்க முடிகிறது. உளவியல் ரீதியாக நடத்தப்பட்ட நிறைய புள்ளி விவர ஆராய்ச்சிகள், ஆண்களுடைய இனப்பெருக்க மண்டலம் சம்பந்தப்பட்ட பலம், ஆண் உறுப்புகளுடைய வீரியம் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சிகள், திறனுள்ள ஆணுறுப்பு இருக்கா அல்லது ஆணுறுப்புகளுடைய அளவு நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகிறதா, என்ன மாதிரி மாற்றங்கள்லாம் செக்ஷுவலாக பர்சனலாக ஆண்கள் சந்திக்கிறாங்க அப்படின்னு ஆண்ட்ராலஜி சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய ஆராய்ச்சி. அந்த ஆராய்ச்சி உலகத்தில் இருக்கக்கூடிய 134 நாடுகளில் இன்றைக்கும் அந்த ஆராய்ச்சி அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய மருத்துவர்களால் நடத்தப்படுறதை நம்ம பார்க்குறோம். இதுக்காக வேர்ல்டு ஆண்ட்ராலஜி அசோசியேஷனே ஒன்று இருக்குது, WAAனே ஒன்று இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா இது சம்மந்தப்பட்ட புள்ளி விவரங்கள், இது சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இதெல்லாம் நிறைய பெரிய அளவில் வெளியிடப்படுறதை நம்ம பார்க்குறோம். அந்த ஒரு நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பில் பார்த்திங்கன்னா ஆண்களுடைய இனப்பெருக்க மண்டல பலம் அப்படிங்கிறது ஒரு 100 வருடத்திற்கு முன்பு இப்போ அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 11% குறைந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. ஒருவேளை இந்த ஒரு நிலைமை கண்டினியூ ஆகும் அப்படின்னா இன்னொரு 500-700 வருடங்களுக்கு பிறகு ஆண்களுக்கு குழந்தையை கொடுக்கக்கூடிய பலமே இல்லாமல் போவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் உடலில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கிறதுனால ஆண்களுடைய இனப்பெருக்க மண்டலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய மருந்துகளும் அதற்கான ஆராய்ச்சிகளும் இன்றைக்கு பெரிய அளவில் நடந்து வரதை பார்க்குறோம். அதில் இந்த சிறு பூனைக்காளி விதை ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறத பார்க்குறோம். சிறு பூனைக்காளி விதையை பொறுத்தவரையிலும் வயிறை மந்தமாக்கக்கூடிய குணம் கொண்டு இருக்கிறதுனால பெரும்பாலும் மருத்துவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அதை பாலில் போட்டு இட்லி சட்டி எடுத்து கீழே ஃபுல்லாக பால் தண்ணீரை நிரப்பிட்டு அந்த தட்டுக்கு மேலே இந்த விதைகளை ஒரு துணியில் வச்சு மூடி வச்சுட்டு இட்லி வேக வைப்பது போல் 21 நாட்கள் வேக வைக்கணும். முதல் நாள் 45 நிமிடம், அதே போல் 21 நாட்கள் தொடர்ந்து 45 நிமிடம் வேக வைத்து வெயில் வைக்கணும். உலர்ந்த பிறகு திருப்பி அவியல், உலர்ந்த பிறகு திருப்பி அவியல், இந்த மாதிரி 21 முறை செய்து அதன் பிறகு அதை பொடி செய்து ஒரு துணியில் இட்டு சலித்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணத்தை காலை ஒரு 5 கிராம் அளவுக்கு, இரவு ஒரு 5 கிராம் அளவுக்கு வெந்நீரில் கலந்து சாப்பிடும்போது அந்த ஆண்களுடைய இனப்பெருக்க மண்டலம் சம்பந்தப்பட்ட பலவீனங்கள், குறிப்பாக எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்,
ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் சொல்லக்கூடிய விந்து முந்துதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், சிறுநீரில் விந்து கலந்து வெளியேறக்கூடிய பிரச்சனைகள், எல்லாவற்றுக்கும் மேலாக சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்ற குழந்தையின்மை அல்லது எழுச்சியின்மைன்னு சொல்லக்கூடிய பிரச்சனைக்கு மிகப்பெரிய ஒரு தீர்வாக அந்த சிறு பூனைக்காளி விதை இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இன்றைக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் அப்படிங்கிறது ஆண்கள் பெண்கள் 2 பேருக்குமே இருக்கிறத பார்க்குறோம். கழுத்திலிருந்து கைகளுக்கு வரக்கூடிய நரம்பு அழுத்தத்தினால கைகள் மரத்து போவது, இடுப்பிலிருந்து கால்களுக்கு போகக்கூடிய நரம்புகளுடைய அழுத்தத்தினால கால்கள் மரத்து போவது, கைகளில் பலம் இல்லாமல் இருப்பது, கால்களில் பலம் இல்லாமல் இருப்பது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நமக்கு ஏற்படுறதை பார்க்குறோம். இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் போது இன்றைக்கு மருந்துகளை நாம் நாடி செல்கிறோமே தவிர இயற்கை காரணிகளை நாடி நம்ம செல்வதே கிடையாது. அதனால தான் பார்த்திங்கன்னா எல்லாம் முடித்து கடைசியில் மீண்டும் இயற்கை மருந்துக்கு வந்து அதில் குணமாகிற ஒரு விஷயம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் முதல்லேயே நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் இருக்கும்போது இந்த சிறு பூனைக்காளி விதையிலிருந்து சுத்தி செய்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சூரணத்தை ஒரு அரை தேக்கரண்டி இரவு படுப்பதற்கு முன்பு அப்படின்னு எடுக்க ஆரம்பித்தாலே காலை எழுந்து கொள்ளும் போதே நரம்புகளில் இருக்கக்கூடிய ஒரு அசதி, ஒரு பலவீனங்கள் குறைந்து உடலுடைய ஆரோக்கியம் மேம்பட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு சிறு பூனைக்காளி விதை உடலில் இருக்கக்கூடிய நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறத பார்க்குறோம். தூக்கமின்மை, இன்றைக்கு ஒரு 100 பேரை நான் தினசரி சந்திக்கிறேன்னா குறைந்தது 30 பேராவது என்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை, நான் தூங்கியே 6 வருஷம் ஆச்சு, நான் தூங்கி 4 வருஷம் ஆச்சு, ஒரு 10 மணிக்கெலாம் தூங்கிடுறேன், ஆனால் ஒரு 2 மணிக்கு எழுந்துடுறேன், அதுக்கப்புறம் எனக்கு தூக்கமே வரதில்லை, இல்லை எனக்கு 4-5 மணி வரையிலும் தூக்கமே வரதில்லை சார், விடிகாலையில் தான் நான் தூங்குறேன், அதனால தான் 8-9 மணிக்கு குறைந்து என்னால் எழுந்துக்க முடியறதில்லை. இதெல்லாம் ஆண்கள் பெண்கள் ரிட்டையர் ஆனவங்க நிறைய சர்க்கரைக்கான மாத்திரைகளை சாப்பிட்றவங்க எல்லாருக்குமே காமனாக நான் பார்க்கக்கூடிய ப்ராப்ளமாக இருக்குது. அவர்களுக்கு பொதுவாக மருந்துகளை கொடுப்பதை காட்டிலும் நான் கொடுக்கக்கூடியது இந்த சிறு பூனைக்காளி விதையிலிருந்து எடுக்கக்கூடிய சுத்தி செய்த அந்த ஒரு சூரணத்தை தான். ஒரு தேக்கரண்டி எடுத்து ராத்திரி வெந்நீரில் கலந்து அல்லது பாலில் கலந்து சாப்பிட்றதுக்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பு சாப்பிட்டுட்டு படுத்தாங்கன்னா அவங்களுக்கு இயற்கையான முறையிலேயே தூக்கம் ஏற்படுவதையும் நல்ல சவுண்ட் ஸ்லீப் ஏற்படுறதையும் நம்ம பார்க்க முடியும். எனவே நேயர்களே, இந்த சிறு பூனைக்காளி விதையை பொறுத்தவரையிலும் ஆண்களுடைய இனப்பெருக்க மண்டலம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள், உடலில் ஏற்படுகின்ற நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், குறிப்பாக தூக்கமின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் மட்டும்தான் இதை மருந்தாக பயன்படுத்த வேண்டும். தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் செயல்களில் நல்ல நிகழ்வுகளில் நம்முடைய பங்களிப்பு என்னவாக இருக்கிறதோ அதே போன்று தீய நிகழ்வுகளை தட்டி கேட்பதிலும் நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும் என்கிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். இன்றைக்கு என்ன சமூக பிரச்சனையை நம் கண்முன் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். புத்தாண்டு நேற்று பிறந்தது. புதிய ஒரு துவக்கத்திற்கான நம்பிக்கைகள் நம் நெஞ்சில் குடிகொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு ஆண்டும் துவங்குகிற போது நாம் ஆயிரம் நம்பிக்கைகளோடு அந்த ஆண்டை தொடங்குகிறோம். எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது, சென்ற ஆண்டு இதே நாளில் இதே நிகழ்ச்சியில் நம்பிக்கையின் 100 சொற்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். துரதிர்ஷ்டவசமாக அவை நிறைவேறவில்லை. கசப்பான, துயரமான, வேதனை தரக்கூடிய பல அம்சங்கள் தொடர்ந்து நடந்தேறின. இந்த ஆண்டு நாம் நம்புவோம், இது போன்ற நிகழ்வுகள் இனி இருக்காது, மக்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை அல்லது ஒரு புதிய நம்பிக்கைகள் பிறக்கும் என்கிற ஒரு நம்பிக்கையோடு நாம் இந்த ஆண்டை துவங்கி இருக்கிறோம். அரசியல் சமூக நிகழ்வுகளில் அந்த நம்பிக்கை நமக்கு இருப்பது போலவே நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நாம் நம்மை மாற்றிக்கொள்வது மிக மிக முக்கியம். அப்படி பார்க்கிற போது நாம் புத்தாண்டு சபதங்கள் என்று ஒவ்வொரு ஆண்டும் சிலவற்றை எடுப்பது நம் வழக்கம். ஆனால் அந்த சபதங்கள் சில நாட்கள் கூட நம் நினைவில் இருப்பதில், முக்கியமாக நம்முடைய பழக்க வழக்கங்களில் நாம் விரும்பாத ஒன்றை மாற்றிக்கொள்கிறோமா என்பது முதல் கேள்வி. அதாவது உடலில் தேவையற்ற தீங்கான பொருள்கள் சேர்ந்து விடுவது போல நம்முடைய பழக்க வழக்கங்களில், குணநலன்களில்
தேவையற்ற தீங்கான பல அம்சங்கள் சேர்ந்து விடுகின்றன. அந்த அம்சங்கள் என்பது பல சமயங்களில் நம்மை தவறான பாதைக்கு இட்டுச் செல்கின்றன, நம்மை வீழ்ச்சிக்கு இட்டுச் செல்கின்றன என்கிற ஒரு செய்தியை நான் இங்கே அழுத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். சரி, அப்படி பழக்க வழக்கங்கள் என்று வருகிற போது நான் விட்டுவிடுங்கள் என்று சொல்லவில்லை. நாம் சிந்திக்க வேண்டிய அல்லது நாம் பரிசீலிக்க வேண்டிய பொதுவான பழக்க வழக்கங்கள் என்ன என்பதை பற்றி நாம் சற்றே யோசிப்போம். அப்படி பார்க்கிற போது பொதுவாக இளைஞர்களை அல்லது சமூகத்தை அடிமைப்படுத்துகிற, அவற்றை ஆட்கொள்கிற அல்லது நம்முடைய ஒரு தனிப்பட்ட வாழ்க்கைக்கு பெரும் ஊறு விளைவிக்கிற விஷயங்கள் என்ன, நம்மை திசை மாற்றி விடக்கூடிய விஷயங்கள் என்ன என்று நாம் சிந்திக்கிற போது அடிப்படையாக சில விஷயங்களை நாம் இந்த புத்தாண்டு பிறந்திருக்கக்கூடிய இந்த தினங்களில் நாம் பேசுவது நல்லது என்று நினைக்கிறேன். முக்கியமாக நாம் நம்முடைய நேரத்தை எப்படி செலவிடுகிறோம் என்பதுதான் முதன்மையான கேள்வி. ஒரு காலத்தில் மனிதர்களுக்கென்று சில பிரத்யேகமான பொழுதுபோக்குகள் இருந்தன. சிலர் நூலகங்களுக்கு செல்வார்கள், சிலர் பூங்காக்களுக்கு செல்வார்கள், கடற்கரைகளுக்கு செல்வார்கள், நண்பர்களை சந்திக்க போவார்கள், பல்வேறு விதமான நிகழ்வுகளில் பங்கேற்பார்கள். ஆனால் இன்று ஒவ்வொரு மனிதனும் தனி உலகமாக இருக்கிறான், ஒவ்வொரு மனிதனும் தனி தீவாக இருக்கிறான். அவர்கள் டிஜிட்டல் உலகத்தினுடைய போதையில் மூழ்கி கிடக்கிறார்கள். இந்த போதை அவர்களை முழுமையாக ஆட்கொண்டிருக்கிறது. எந்த நேரமும் ஒரு ஃபேஸ்புக்கிலோ வாட்ஸ்அப்பிலோ ஏதோ ஒரு சமூக வலைத்தளம் சார்ந்த செயல்பாடுகளிலோ மனிதர்கள் பெருமளவு மூழ்கி போயிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அது சார்ந்த பிரச்சனைகள், மன நெருக்கடிகள், கோபதாபங்கள், விருப்பு வெறுப்புகள், ஆசாபாசங்கள், ஆண்-பெண் உறவு சார்ந்த சிக்கல்கள், பிரச்சனைகள் எல்லாமே ஒரு நிஜ உலகத்தை விட்டு ஒரு விர்ச்சுவல் அந்த உலகத்தில் தொடங்கி அந்த விர்ச்சுவல் உலகத்திலிருந்து வெளியே வருகிற போது பல்வேறு விதமான விபரீதங்கள் நடக்கின்றன. அப்படி பார்க்கிற போது சமூக வலைத்தளங்களை நாம் பயன்படுத்துகிற நேரம், பயன்படுத்துகிற விதம், இதன் மீதெல்லாம் ஒரு விழிப்புணர்ச்சி நமக்கு வருவது என்பது மிக மிக முக்கியம் என்று நான் நினைக்கிறேன். இதை இந்த புத்தாண்டில் நாம் ஏன் ஒரு சபதமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது? ஒரு நாளைக்கு நான் சமூக வலைத்தளங்களில் இவ்வளவு நேரம்தான் செயல்படுவேன், சமூக வலைத்தளங்களில் என்னுடைய அந்தரங்க தகவல்களை நான் பகிர்ந்து கொள்ள மாட்டேன், சமூக வலைத்தளங்களில் அவ்வளவு சுலபமாக நான் புதிய நண்பர்களுடன் பேச தொடங்க மாட்டேன் அல்லது என்னுடைய அந்தரங்க விஷயங்களை பகிர்ந்து கொள்ள தொடங்க மாட்டேன், சமூக வலைத்தளங்களில் போலியாக என்னை பிம்பப்படுத்திக் கொள்கிற முயற்சிகளில் ஈடுபட மாட்டேன் என்றால் இது எல்லாமே கடும் மன அழுத்தங்களை உருவாக்கக்கூடியதாக, ஒரு பொய்யான ஒரு வேதனைகளை நமக்கு உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது சமூக வலைத்தளங்களை நாம் எச்சரிக்கையுடன் கவனத்துடன் கையாள்வது என்பதை ஏன் நாம் ஒரு புத்தாண்டு சபதமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது? இன்னொரு புத்தாண்டு சபதம் என்பது குடிப்பழக்கம் தொடர்பானது. இன்று இளைஞர்களிடம் மிக கொடூரமாக இந்த குடிப்பழக்கம் பரவி இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். மிக கொடூரமாக என்றால் இதை மீட்கவே முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு குடிப்பவர்களுடைய எண்ணிக்கை பெருமளவிற்கு அதிகரித்திருக்கிறது. அது ஒருவருடைய தனிப்பட்ட உரிமை என்று சொன்னாலும் கூட ஒரு மனிதரை வீழ்ச்சி செய்யக்கூடிய அளவிற்கு, ஒரு மனிதரை மிகப்பெரிய அளவிற்கு அவருடைய எல்லா விதமான ஒரு 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 ஊக்கத்திலிருந்தும் ஆக்கத்திலிருந்தும் அவரை விலக்கி ஒரு படுகொலிக்கு தள்ளக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு அந்த பழக்கம் பரவி இருக்கிறது. இதன் மீது நாம் ஏன் ஒரு கட்டுப்பாட்டை கொண்டு வரக்கூடாது? இதெல்லாம் மிக மிக பொதுவான ஒரு பிரச்சனைகள் என்று நான் பார்க்கிறேன். அடுத்ததாக பெண்களை கண்ணியமாக நடத்துவது என்பது ஒரு முக்கியமான பிரச்சனை. இதை ஒட்டி கடந்த ஆண்டில் கூட பல பிரச்சனைகள் நடந்தன. அப்படி இருக்கிற போது பொதுவாக சமூக வாழ்க்கையில் பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெண்களை சமமாக நடத்துவது, ஆண் பெண் சமத்துவத்தை பேணுவது, இது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சிக்கலாக இருக்கிறது. அப்படி இருக்கிற போது இதை நாம் ஏன் ஆண் பெண் சமத்துவத்தை முடிந்தவரை பின்பற்றுவது, கண்ணியத்தை, பெண்களுடைய கண்ணியத்தை பாதுகாப்பது என்பதை நாம் ஏன் ஒரு புத்தாண்டு சபதமாக ஏற்று முயற்சிக்கக்கூடாது? அதே போல் சமூக பொறுப்புணர்ச்சி, நம்மை சுற்றி என்ன நடந்தாலும் சரி அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் கிடையாது, நான் என்னுடைய சொந்த ஆதாயங்களுக்காக மட்டும்தான் வாழ்வேன் என்பது ஒரு இழிவான மனநிலை. மற்றவர்களுடைய பிரச்சனைகளுக்காக, சமூகத்தினுடைய பிரச்சனைகளுக்காக நாம் ஒரு துரும்பை ஏன் கிள்ளி போட முயற்சிக்கக்கூடாது என்ற கேள்வியை இந்த புத்தாண்டு தினத்தில் நாம் எழுப்பிக்கொள்வது மிக மிக முக்கியமானது. இறுதியாக எல்லா மனிதர்களிடமும் அன்பு, பரிவு, கனிவு, கண்ணியம், கடமை என்கிற உணர்வுகளை நாம் நம்முடைய நெஞ்சில் நிறுத்தி
அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைத்தால் பாரதி சொன்னது போல இன்று புதிதாய் பிறந்தோம் என மனதில் வெறுப்பற்று, மனதில் எந்த விதமான பிறர் மீதான கசப்பற்று இன்று புதிதாய் பிறந்தோம் என்கிற ஒரு உணர்வை நாம் அடைவோம். இந்த புத்தாண்டு என்பது நம்முடைய வாழ்க்கையில் உண்மையான ஒரு புத்தாண்டாக இருக்கும். நாம் புதிய மனிதர்களாக பிறப்போம் என்பதை இந்த புத்தாண்டு செய்தியாக உங்களுக்கு சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பகுதியின் மூலமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறையை பற்றி முழுமையான தகவல்களை தெரிந்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு துறையை பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் குழந்தையின்மை சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஸ்ரீதேவி. ஒரு குழந்தையின்மை சிறப்பு மருத்துவரா இன்னைக்கு குழந்தையின்மை அப்படின்ற ஒரு பிரச்சனை எதனால ஏற்படுது, அதற்கான சிகிச்சை முறைகள் என்ன, இன்னைக்கு இருக்கிற அட்வான்ஸ்மெண்ட்ல மருத்துவத்துறையில எவ்வளோ தூரம் இதுல வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு பல விஷயங்களை கருத்துக்களை நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். ஒரு குழந்தையின்மை சிறப்பு மருத்துவரா முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் மேடம். குழந்தையின்மை அப்படின்றது வந்து இந்த இன்ஃபர்டிலிட்டி இன்னைக்கு அதிகரிச்சுட்டு இருக்கிற ஒரு சூழலில் தான் நம்ம நோக்கி போயிட்டு இருக்கிறத பார்க்குறோம். மருத்துவத்துறையும் வந்து அபரிமிதமான வளர்ச்சியையும் பார்க்குறோம். இந்த துறை சார்ந்து ஒரு சிறிய நுணுக்கமான விஷயங்கள்லேருந்து நமக்கு அதுக்கான பாசிபிலிட்டிஸை தேடக்கூடிய ஒரு சாத்தியங்கள் இருக்குது. அப்படின்னாலும் குழந்தையின்மை இந்த இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறதும் அதிகரிச்சிருக்கு. ஆண் பெண் இருவருக்குமே அதற்கான ஒரு பிரச்சனைகள் இருக்குன்னும் போது இது எதனாலெல்லாம் இது ஏற்படுது, அதற்கான ஒரு சிகிச்சை முறை என்ன, ஒரு மருத்துவரை நம்ம அணுக வேண்டிய சரியான காலகட்டம் என்னவா இருக்குது, ஒரு பிரச்சனை தான் நம்மளுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுட்டா அதற்கான சிகிச்சை முறைகள் இப்படின்னு நிறைய விஷயங்களை எங்களோட நீங்கள் இன்னைக்கு முழுமையாக பகிர்ந்துக்கணும் மேடம். முதல்ல இன்னைக்கு திருமணம், குழந்தை இதெல்லாம் ஒரு கம்ப்ளீட் லைஃப்க்கு ஒரு முக்கியம்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் குழந்தையின்மை அந்த இன்ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறது ஏன் ஏற்படுது, அதற்கான காரணங்கள் என்னன்னு பேச ஆரம்பிக்கலாம். குழந்தையின்மை டெஃபினட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. முதல்ல நாங்கள் பார்க்குறப்போ 10 தம்பதியர் வந்தாங்கன்னா அதில் ஒரு தம்பதியர் தான் வந்து இன்ஃபர்டிலிட்டினால் சிரமப்பட்டு எங்ககிட்ட வருவாங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா இப்போ வந்து 6 தம்பதியருக்கு ஒரு தம்பதியர் வந்து இன்ஃபர்டிலிட்டினால் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க. இதுக்கான பேசிக் காரணம் ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். இருந்தாலும் நம்மளுடைய அடிப்படை தேவையான உணவு, உடை, பழக்க வழக்கங்கள், சுற்றுச்சூழல் இதனால் இது ஏற்பட மாற்றங்கள் தான் வந்து பேசிக்கான காரணமாக நான் பார்க்குறேன். இதில் வந்து உணவு அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த காலத்தில் சாப்பிட்ட உணவு வகைகள் நிறைய குறைஞ்சிருச்சு. இந்த காலத்தில் ஃபாஸ்ட் ஃபுட்ஸுக்கு போயிட்டோம். இப்போது ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஃபுட்ஸ், ஜிஎம்ஓ ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்கிற இதில் வந்து ரொம்ப காமனான ஃபுட் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்வீட் கார்ன், அப்புறம் வந்து தக்காளி, இது எல்லாமே வந்து ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஃபுட்ஸாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து உற்பத்தி லெவலில் அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருந்தாலும் கூட மனிதர்களுக்கு அந்த நியூட்ரிட்டிவ் வேல்யூ எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னா, வாழைப்பழத்தில் இன்னும் அந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஃபுட்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வரல. அவங்களுக்கு அந்த அளவுக்கு லாபகரமாக இல்லாததுனால, அதனால் நம்ம வாழைப்பழம் கூட நிறையா எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ரைஸ்லேயும் வந்து கொண்டு வரக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருக்குது. அது எந்த அளவுக்கு அவங்க செயல்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஹைப்ரிட் வெரைட்டி ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரியெல்லாம் நம்ம சாப்பிட்றோம். அதோட சைஸ், கலர்ஸ் இதெல்லாம் நல்லா இருந்தால் கூட நம்மளுக்கான நியூட்ரிட்டிவ் வேல்யூஸ் எந்த அளவுக்கு வருது அப்படிங்கிறது தெரியல. இந்த உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாமே ஃபர்டிலிட்டியை அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது ரீசர்ச் ஸ்டடீஸ் சொல்லுது. அடுத்து உடை அப்படின்னு பார்க்குறப்ப ரொம்ப இறுக்கமான உடை அணியாமல் இருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம சீதோஷ்ண நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு காட்டன் ட்ரெஸ்ஸஸ், லூஸ் ட்ரெஸ்ஸஸ் போடலாம். பெண்களும் சரி, இப்போ ஆண்களும் சரி, டைட் ஜீன்ஸ் நிறையா போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால ரத்த ஓட்டம், இடுப்பு பகுதியில் இருக்கிற உறுப்புகளின் ரத்த ஓட்டம் மிக குறைவாக போகிறதுனால ஆண்களுக்கு விந்து உற்பத்தியும், பெண்களுக்கு வந்து முட்டை உற்பத்தி, முட்டையோட குவாலிட்டி இதெல்லாம் வந்து ரொம்ப குறைவாக ஆகிறது. இதுக்கப்புறம் பார்த்தோன்னா அவங்க வேலை செய்கிற சூழ்நிலை. இப்போ ஒரு கம்ப்யூட்டர் என்ஜினியர் அப்படின்னு பார்க்குறப்ப அவர் வந்து நிறைய நேரம் வந்து கம்ப்யூட்டர்ஸ் முன்னாடி, அதோட ரேடியேஷன், அப்புறம் லேப்டாப்பு, மொபைல்ஸு, வீட்டுக்கு வரும்போது டெலிவிஷனோட ரேடியேஷன். இப்போ டெலிவிஷன் எல்லாம் வந்து பெட்ரூம்லேயே இருக்குது. ஸோ ஈவன் 10 மணி 11 மணிக்கு மேலே கூட அந்த டெலிவிஷன் பார்த்துட்டே இருக்கிறப்ப ரேடியேஷன் அஃபெக்ட்ஸ் த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க.
அதுக்கப்புறம் நம்ம பொல்யூஷன், இப்போ ஒரு வயல்வெளியில் வேலை செய்கிறவங்களுக்கு இதெல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்க முடியாது. அவங்க யூஸ் பண்ணுற உரமாகட்டும் இல்லை வந்து பூச்சிக்கொல்லி ஆகட்டும், இது எல்லாமே ஒரு கெமிக்கல்ஸ் அப்படிங்கிறதுனால இது வாட்டர் சொல்யூபிள் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ். ஸோ இது வந்து ஈஸியாக வந்து நிலத்திலிருந்து நிலத்தடி நீருக்கும் போயிடுது. இவங்க யூஸ் பண்ணுற ஃபார்மர்ஸ்க்கு ஸ்கின் வழியாக சுவாசம் வழியாக அவங்க உடம்புக்குள்ளேயும் போகிறது. ஸோ இதுவும் வந்து ஃபர்டிலிட்டியை அஃபெக்ட் பண்ணி இன்ஃபர்டிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஒரு காரணங்கள். இந்த ஃபர்டிலைசர்ஸ் நைட்ரஜன் சால்யூபிள் வாட்டர் சால்யூபிள்னு சொன்னேன் இல்லையா, இது வந்து நிலத்திலிருந்து நிலத்தடி நீருக்கு போய் ஃபைனல் கன்செப்ஷன் ஹியூமன் கன்செப்ஷன்னால நம்ம தான் வந்து அந்த வாட்டர் கன்செப்ஷன் கடைசியாக வந்து அந்த ஃபர்டிலைசர்ஸை எடுத்துக்கிற மாதிரி ஒரு நிலைமை வருது. இப்போ வீட்டுக்குள்ளே இதெல்லாம் இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, வீட்டுக்குள்ளே யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக்ஸ் மெயினாக கிச்சனில். இப்போ இந்த பிளாஸ்டிக்ஸில் மெயின் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இது வந்து பிஸ்ஃபீனால் ஏ அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட்னால தான் அந்த பிளாஸ்டிக்ஸ் தயாரிக்கிறாங்க. ஆரம்பத்தில் தயாரிக்கும் போது அதனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆனால் பிளாஸ்டிக் வந்து திரும்ப திரும்ப நம்ம யூஸ் பண்ணுறதுனாலையும், அதை கழுவி திரும்ப யூஸ் பண்ணுறோம், கண்டெய்னர்ஸாக வச்சுருக்கோம், இதில் ஒரு சூடான பொருளை வந்து நம்ம பிளாஸ்டிக்ஸில் கொண்டு போகிறோம், கண்டெய்னர்ஸில் கொண்டு போகிறோம். அந்த டைமில் இந்த பிஸ்ஃபீனால் ஏ அப்படிங்கிற காம்பவுண்ட் டிஸ்இன்டகிரேட் ஆகி வெளியே வந்து இது ஃபர்டிலிட்டியை வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறதையும் ஸ்டடீஸ் சொல்லுது. இது மெயினாக ஏன் இந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஃபர்டிலிட்டிக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்க்குறப்ப, இந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாம் 2 சிஸ்டம் நம்ம உடம்புல நார்மலாக நம்ம உடம்பு எல்லா வேலையும் செய்யணும் அப்படிங்கிறதுக்கான காரணத்தில் 2 சிஸ்டம் ரொம்ப முக்கியமான சிஸ்டம், எண்டோக்ரைன் அண்ட் இம்யூன் சிஸ்டம் சொல்கிறோம். இப்போ நம்ம ஃபர்டிலிட்டி சம்மந்தமாக பேசுகிறதுனால எண்டோக்ரைன் அப்படிங்கிறது வந்து நாளமில்லா சுரப்பிகள் அப்படிங்கிறது தலையிலிருந்து இடுப்பு பகுதி வரைக்கும் நிறைய சுரப்பிகள் இருக்குது. இந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே அந்த ரேடியேஷன் ஆகட்டும் கெமிக்கல்ஸ் ஆகட்டும் எல்லாமே இந்த நாளமில்லா சுரப்பிகளை வந்து பாதிக்கிறதுனால ஹார்மோனல் டெவலப்மெண்ட் வந்து நார்மலாக இருக்காது. இப்போ வந்து டே டைமில் ஒரு ஹார்மோன் இருக்கணும், இரவு நேரத்தில் ஒரு ஹார்மோன் இருக்கணும் அப்படின்னா இது வந்து இந்த உடம்பு வந்து நல்லா ப்ரோக்ராம் ஆயிருக்கு இந்த மாதிரியான ஹார்மோன்ஸ் செக்ரீட் ஆகிறதுக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம உடம்புல ஒரு தலைமை கடிகாரம்னு ஒன்று இருக்குது, இந்த மாஸ்டர் கிளாக். இது வந்து இப்போ சூரிய ஒளி நார்மலாக மார்னிங்லேருந்து சூரிய ஒளி இருக்கும்போது ஒரு ஹார்மோனையும், சூரிய ஒளி போகிறப்ப ஈவினிங் டைம்லேருந்து நைட்டு நம்ம கண்ணை மூடி தூங்குறப்போ சில ஹார்மோன்ஸை வந்து செக்ரேட் பண்ணுது. அதில் முக்கியமான ஹார்மோன் வந்து மெலட்டோனின். கண்ணை மூடி நம்ம இருட்டு நேரத்தில் டார்க்னஸில் மட்டும்தான் மெலட்டோனின் செக்ரேட் ஆகும். இப்போது நிறைய பேர் நைட் டியூட்டிஸ் போகிறாங்க, 10 மணிக்கு மேலே டிவிஸ் மொபைல்ஸு அது ஈவன் 1 to 2 வரைக்குமே எக்ஸ்டெண்ட் ஆகுது. அப்போது இந்த மெலட்டோனின் ஹார்மோன் செக்ரீஷன் வந்து இந்த பயாலஜிக்கல் கிளாக் இட் கெட்ஸ் கன்ஃபியூஸ்ட். இப்போ டே டைமா நைட் டைமா அப்படிங்கிற அந்த கன்ஃபியூஷனுக்கே போயிடுறதுனால இந்த மெலட்டோனின் ஹார்மோன் செக்ரீஷன் சரியாக வராதனாலையும் ஃபர்டிலிட்டி அஃபெக்ட் ஆகுது. இப்போ ரீசெண்ட் ரீசர்ச்சில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மெலட்டோனின் ஹார்மோனை டேப்லெட்ஸாக கொடுக்கலாமா அப்படிங்கிற அளவுக்கு இப்போ பிரச்சனைகள் வந்து அதிகமாகிற மாதிரி இருக்குது. இன்னொன்று வந்துட்டு அவங்க வேலை செய்கிற இடத்துல வேலைப்பளு, நைட்டு வந்து ரொம்ப நேரம் தூங்கணும். ஏன்னா முக்கியமான தூக்கம் அதிகமாக வர நேரம் வந்து 1லேருந்து 3 மணி இரவு தூக்கம். மதியத்துலேயும் அதே மாதிரி 1 to 2 அந்த மாதிரி தூங்கணும் அப்படிங்கிறது வந்து உடம்பு நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ஒரு கட்டாயமாக இருக்குது. இந்த டைமிங்கில் அவங்க வேலை செய்கிறதும், இந்த டைமிங்கில் வந்து அந்த ப்ளூ லைட்ஸ் ஃப்ரம் டிவிஸ் அண்ட் மொபைல்ஸ், அந்த ப்ளூ லைட் வந்து ரொம்ப கெடுதலான ஒரு லைட்டாக பார்க்கப்படுது. இதுவும் வந்துட்டு அந்த ஃபர்டிலிட்டிஸை வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஓகே, இப்போ நம்ம ஒரு பெரிய இது சொல்லியிருக்கீங்க, இதுலேருந்து நம்ம மீண்டே வர முடியாத அளவுக்கு தான் நம்ம இன்னைக்கு நம்மளோட இயல்பு வாழ்க்கை போயிட்டுருக்கு. இன்னைக்கு லைஃப் ஸ்டைலே அந்த அளவுக்கு மாடிஃபை ஆகிடுச்சுன்னு சொல்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் இப்போ இன்னைக்கு ஒரு திருமணம் ஆகிற ஒரு தம்பதியர் வந்து இப்போ நம்ம ஒரு குழப்பம் இருக்கும், உண்மையிலேயே நம்மளுக்கு குழந்தை இல்லாதது ஒரு பிரச்சனையா, இல்லை இயல்பு வாழ்க்கையில் தான் நம்ம இருக்கோமா, எப்போ போய் நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம்னு மருத்துவர் அணுகணும், இப்படின்னு நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம். ஸோ இப்போ உண்மையில ஒரு திருமணமான தம்பதியினர் இயல்பு வாழ்க்கையில் இருந்தால் அவங்களுக்கு குழந்தை இல்லைன்ற ஒரு பிரச்சனைக்காக மருத்துவரை எப்போ அணுகணும்? நல்ல கேள்வி இது.
இருந்தாலும் இப்போ நான் ரொம்ப நீளமான ஒரு காரணமான லிஸ்ட்டு சொன்னதுனால இது ஏன் இவங்க வந்து ஜென்ரல் பப்ளிக் ஆகட்டும், ஒரு குழந்தையின்மையினால் கஷ்டப்படுற தம்பதியாகட்டும் ஏன் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவங்களோட லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனுக்காக தான். ஒரு பெரிய பிரச்சனைக்கு சின்ன சின்ன தீர்வுகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. நான் இப்போது ஜெனட்டிக்லி மாடிஃபைட் ஃபுட்ஸு, மரபணு மாற்றம் பண்ணப்பட்ட ஃபுட்ஸை நம்ம சாப்பிட்றோன்னு சொன்னேன். அதுக்கு ஒரு சின்ன தீர்வு அப்படின்னு பார்த்தோன்னா ஹோம் ஃபார்மிங், அவங்க வீட்டில் வளர்க்குற காய்கறிகளை சாப்பிட்லாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன தீர்வு. இந்த தம்பதியர் இதுக்கான விழிப்புணர்வு, இந்த மாதிரி காரணங்கள் இருக்குது, இதுக்கான விழிப்புணர்வு வந்துருச்சு அப்படின்னாலே ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன் நான். இப்போ தம்பதியர் எப்போ வந்து டாக்டரை போய் பார்க்கணும் அப்படின்னா, 30 வயதுக்கு உள்ளே இருக்கிற தம்பதியர் 1 வருஷம் அவங்க ட்ரை பண்ணலாம். ஏன் அப்படின்னா நிறைய ஸ்டடீஸ் இவங்க கண்டக்ட் பண்ணி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளி விவரங்கள் கொடுக்குறாங்க. ஒரு 100 தம்பதியர் 30 வயசுக்குள்ளே இருக்காங்க, அவங்க 1 வருஷம் ட்ரை பண்ணாவே 85% தம்பதியர் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிடுறாங்க. ஸோ அவங்க அந்த 1 இயரில் அவ்வளோ ரொம்ப ஆங்ஷியஸாக போய் ஒரு டாக்டரை பார்க்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அப்போது அந்த 1 வருடம் கழித்து அவங்க வந்து ஒரு ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட்டை போய் அணுகலாம். இப்போ இதே தம்பதியர் அந்த பெண்ணுக்கு ஒரு மாதவிலக்கு சரியாக மாதம் ரெகுலராக பீரியட்ஸ் இல்லாதவங்க ஒரு 6 மாதத்துலேயே டாக்டரை போய் பார்க்கலாம். இப்போ 30லேருந்து 35 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க, அப்போது திருமணம் ஆகிருக்கிறவங்க ஒரு 6 மாதத்துக்குள்ளே டாக்டரை போய் பார்க்குறது ரொம்ப நல்லது. இதே 35 வயது ஆகிட்ட தம்பதியர் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போய்க்கிறது பரவாயில்ல, 3 மாதத்தில் அவங்க போகலாம். இது வந்து ஏஜ் அப்படிங்கிறத அவங்க ஒரு லிமிட்டாக வச்சுக்கலாம். இப்போ வந்து அவங்க ரொம்ப ஆங்ஷியஸாக திருமணமாகி ஒரு 3 மாதத்துலேயே போய் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. ஒரு 20 வயது தம்பதியர் அவங்க வந்து ஏஜ் ஒரு லிமிட்டாக வச்சுட்டு ஏஜ் அதிகமாக அவங்க சீக்கிரமாக மருத்துவரை போய் பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும். இதில் முக்கியமாக பாதிக்கப்படுறது அப்படின்னு பார்த்தா பெண்ணாக தான் இருக்குது. எந்த காரணம், ஆணுடைய காரணமாக இருந்தாலும் பெண்ணுடைய காரணமாக இருந்தாலும் பாதிப்புங்கிறது வந்து பெண்ணுக்கு தான் அதிகமாக வருது. அந்த பெண் வந்து அவங்களோட செல்ஃப் எஸ்டீமே ரொம்ப லோவாக போகிற மாதிரியும் ஒரு ஆதரவு இல்லாத மாதிரியும் ஆன சூழ்நிலை. ஈவன் வந்து படித்து வேலைக்கு போகிற பெண்களுக்கும் அதே மாதிரி ஒரு நிலைமையை தான் இப்போ ப்ராக்டிஸில் பார்க்குற மாதிரி இருக்குது. அவங்க வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியறதில்ல. ஈவன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசணும், ரிலேட்டிவ்ஸ் கிட்ட போய் பேசலாம், ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணலாம் அப்படின்னா கூட இவங்க குழந்தை இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய சோஷியல் டேபுவாக தான் இந்த காலகட்டத்தில் இருக்குது. அவங்க வந்து சமூக ரீதியாகவும் சரி, நம்ம கல்ச்சுரல் ரீதியாகவும் சரி, அவங்க பெண்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுற மாதிரி தான் தெரியுது. இதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கணவன்மார்கள் அவங்க வந்து கூட வரணும். இப்போ வந்து அவங்க ஹஸ்பண்ட்க்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா ஒய்ஃப் சப்போர்ட்டிவாக இருக்கலாம், ஒய்ஃபுக்கு ப்ராப்ளம் அப்படின்னா ஹஸ்பண்ட் சப்போர்ட்டிவாக இருக்கலாம். பட் ஃபைனலாக பார்க்கும்போது குழந்தைங்கிறது கர்ப்பப்பையில் ஒரு பெண் இடத்துல தான் வருது அப்படிங்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் த டைம் ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக அவங்களுக்கு ஒவ்வொரு டைம் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகும்போதும் அவங்க வரலாம். என்ன காரணங்கள், நம்ம என்ன லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம், நம்ம எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்துக்கலாம் அப்படிங்கிறத 2 பேரும் பேசி தெரிஞ்சுக்கலாம். இது இல்லாமல் அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க இன்லாஸ், அவங்க பேரண்ட்ஸ், இவங்க எல்லாமே வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தாங்கன்னா இன்னும் ரொம்ப இந்த ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ஸோட சக்ஸஸ் ரேட்ஸும் வந்து நல்லா அதிகமாகும் அப்படிங்கிறது இப்போ பார்க்குறோம் நம்ம ப்ராக்டிஸில். ஓகே, முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவ விழிப்புணர்வு பெருசாக இல்லாமல் இருக்கலாம். இன்றைக்கி நம்ம இந்த கேஜெட்ஸ் வேர்ல்டில் ஒரு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்குது. ஒரு பிரச்சனையோ ஏதாவது ஒரு டவுட் அப்படின்னா அந்தந்த கன்சர்ன் பீப்புளை போய் நம்ம பார்க்குறதோட கூகுள் சர்ச் பண்ணுறது தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இப்படியெல்லாம் பார்க்கும்போது நிறைய காரணங்கள், தேவைகள் இதெல்லாம் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் மூலமாகவே நம்மளுக்கு கிடச்சிரும் இல்லைங்களா? ஸோ இப்போது இந்த மாதிரியான ஒரு தகவல்களை நம்ம எவ்வளோ தூரம் சரின்னு எடுத்துக்க முடியும்? அதான் இப்போ வந்து இந்த இன்ஃபர்மேஷன் நீரா நீங்கள் சொன்ன மாதிரி தகவல்களின் சகாப்தமாக இருக்குது. இவங்க சிட்டிஸில் இருக்கவங்க, ஐடியில் வேலை செய்கிறவங்க வந்து தே ஆர் பம்பார்டட் வித் டேட்டாஸ். அவங்க வந்து ஒரு தகவல்களை சூழ்நிலையிலேயே வந்து அவங்க மேலே தாக்குற மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் இருக்காங்க. பட் எந்த தகவல்களை அவங்க எடுத்துக்கணும், எந்த தகவல்களை எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. அவங்களுடைய பிரச்சனைக்கு தகுந்த தீர்வுகளை வந்து மருத்துவர்னால் மட்டும்தான் கொடுக்க முடியும். மருத்துவர் வந்து அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, இப்போ அவங்க ஒரு பெண்ணா கர்ப்பப்பையிலையோ சினைப்பையிலையோ இல்லைன்னா கருக்குழாயில் பிரச்சனை இருக்காங்கிறத வந்து மருத்துவர் பார்த்துப்பாங்க.
இவங்க என்ன மருத்துவரை போய் கேட்கணும் அப்படின்னா, நாங்கள் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸில் நாங்கள் என்ன டாக்டர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்க தெரிஞ்சுக்கணும். எங்ககிட்ட ஒரு ஐடி கப்பிள் வந்தாங்க. அவர் ஹீ இஸ் ஒர்க்கிங் இன் த ஐடி, அந்த பொண்ணு வந்து ஹவுஸ் ஒய்ஃபு. இவர் எந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுருக்காரு அப்படின்னா, இவங்க செகண்ட் டைம் எங்கிட்ட வரும்போது அவர் 14th டே மேடம், இன்னைக்கு டியூப்பில் தான் அவங்களோட எக் இருக்க போகுது மேடம், இப்போ இவங்க வந்து நார்மலாக ஒர்க் பண்ணலாமா, அதிர்வாக எதுவும் தூக்கக்கூடாதா, ஜேர்னி பண்ணலாமா அப்படிங்கிற அளவுக்கு அவர் கேட்குறாரு. அவருக்கு இன்ஃபர்மேஷன் தெரியுதே ஒழியா அதை எந்த மாதிரி இன்டர்பிரட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அவர்னால பண்ண முடியல. இதனால அவருக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸு அதிகமாகுது. அவர் கண்டினியூஸாக ட்ரீட்மெண்ட் இருந்த சமயத்தில் ஃபுல்லாமே இவர் வந்து கூகுளில் வந்து இந்த ப்ராப்ளத்தை மட்டும்தான் படிச்சிருக்கார். ஸோ அது வந்து அந்த அளவுக்கு அவங்களுக்கு தேவையே கிடையாது. மருத்துவர் வந்து எந்த அளவுக்கு அவங்க சொல்கிறாங்க லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸில் என்ன பண்ணுறாங்க. இப்போ அவங்க ஒரு ஒபிசிட்டி இருக்குது அப்படின்னா, அந்த ஒபிசிட்டியை குறைங்க, வெயிட்டு குறைங்க, 10% ஆஃப் வெயிட் லாஸ் இருந்தாலே எங்களோட ட்ரீட்மெண்ட்டில் நாங்கள் பாதி அளவு மாத்திரைகளை குறைச்சிக்கலாம், எக்கு சீக்கிரமாக வந்துடும். அப்படிங்கிறப்போ அவங்க அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், அந்த வெயிட் ரிடக்ஷன், அதில் தான் வந்து அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். இந்த இன்ஃபர்மேஷன் இன்னொரு எக்ஸ்ட்ரீம் ஆஃப் பீப்புளையும் நாங்கள் பார்க்குறோம். எந்த இன்ஃபர்மேஷனுமே தெரியாமல், டாக்டர் நீங்கள் தான் எல்லாம், நீங்கள் வந்து கண்டிப்பாக எங்களுக்கு குழந்தை கொடுக்கணும், அவ்வளோதான், மற்றபடி நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், என்ன மாதிரி இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணுறோம், இவங்களுக்கு வந்து நம்ம எதுக்காக இவ்வளோ மாத்திரை சாப்பிட்றோம், அந்த பேசிக் நாலேஜ் கூட இல்லாமல் நீங்கள் சொன்னால் சரி டாக்டர்னு சொல்கிற அந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆஃப் பீப்புளையும் நம்ம பார்க்குற மாதிரி இருக்குது. குழந்தையின்மைக்கான சிறப்பு மருத்துவராக, குழந்தையின்மை அப்படின்ற ஒரு பிரச்சனை எதனால் ஏற்படுது, அதற்கான காரணங்கள் என்ன, அதை சரி செய்யணும் அப்படின்னு வரும்போது இன்றைய சிகிச்சை முறைகள் என்ன இருக்குன்னு நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்கோம். ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறமா தொடர்ந்து பேசலாம். இந்த ப்ராசஸ் எல்லாம் தாண்டி ஒருத்தங்க மருத்துவர் அணுகினதுக்கு பிறகு கணவனுக்கோ மனைவிக்கோ ஒரு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமான ஒரு நடவடிக்கை, ஒரு டயக்னோசிஸ் அப்படின்னு வரும்போது எப்படி டயக்னோசிஸ் பண்ணுறோம், அந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது என்ன, அதுக்கப்புறம் செய்ய வேண்டிய வழிமுறைகள், விஷயங்கள் என்ன? இப்போ ஒரு தம்பதியர் குழந்தை இல்லாமல் எங்ககிட்ட வராங்க அப்படின்னா, ஆரம்பத்தில் வந்து ரொம்ப சிம்பிள் பேசிக் டெஸ்ட்ஸ் தான் நம்ம பண்ணுறோம். இப்போ வந்து ஒரு மேல் வராரு, ஆணுக்கு வந்து விந்து அணுக்களின் பரிசோதனை மட்டும் பண்ணுறோம். அந்த இதில் வந்து அதிகமாக இருக்குது, கம்மியாக இருக்குது, இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி அவரை வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு கன்சர்ன் பண்ணிவிட்டு அவருக்கான ட்ரீட்மெண்ட்டை பண்ணுறோம். இது வந்து ஆண்களில் வந்து ரொம்ப சிம்பிள், ப்ளஸ் மைனஸ் அப்படின்ற மாதிரி போயிடும். இதே பெண்ணுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா அது ஒரு காம்ப்ளெக்ஸ் சர்க்கியூட் மாதிரி. அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பையில் ப்ராப்ளம், இல்லை எக்கில் ப்ராப்ளம், டியூப்ஸ் சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்குற எக்ஸ்ரேஸ் இருக்குது, இன்ஃபெக்ஷன்னால் அவங்களுக்கு இவ்வளோ நாள் கருத்தரிக்காமல் இருக்கா அப்படின்னு பேசிக்காக இன்ஃபெக்ஷன்ஸ் சிலருக்கு ட்ரீட் பண்ணாலே வந்து அவங்க கருத்தரிச்சிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி பேசிக்ஸ் டெஸ்ட்டு தான் வந்து இனிஷியலாக இருக்கும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 100 பெண்கள் வராங்க அப்படின்னா 60 பெண்களுக்கு வந்து இந்த முட்டை வளர்ச்சி அடைஞ்சு வெளிவர்றதுல தான் வந்து அதிகமான பிரச்சனைகள் இருக்கும். ஸோ நாங்கள் ஆரம்பத்தில் வந்துட்டு சில முட்டையை ஊக்குவிக்கிற மாதிரி மருந்து மாத்திரைகள் மட்டும் கொடுத்துட்டு அவங்கள வந்து கன்செப்ஷனுக்கு ட்ரை பண்ண சொல்லும்போதே அதில் வந்து ஒரு 50% பெண்கள் வந்து கன்சீவ் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அட்வான்ஸ்டு டெஸ்ட்ஸ், அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்ஸ் அந்த மாதிரியெல்லாம் போகிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு லாப்ரோஸ்கோப்பி தேவைப்படலாம், ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி தேவைப்படலாம். இதே மாதிரி ஒரு பாலிசிஸ்டிக் ஓவரிஸோட வர பெண்கள், ஏன்னா இப்போது இந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸ், தைராய்டு, எண்டோமெட்ரியோசிஸ்ங்கிற அந்த டேர்ம்ஸ் ஃபேன்சி டேர்ம்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. மக்களுக்கும் அந்த டேர்ம்ஸ் நல்லா தெரியுது. நம்ம வந்து என்ன தொந்தரவுக்காக வந்தீங்கன்னு கேட்டால் கூட என்னோடய ஒய்ஃபுக்கு வந்து பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் மேடம் நீங்கள் ட்ரீட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த டேர்ம்ஸ் எல்லாம் அவங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்க. இருந்தாலுமே கூட இந்த பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா, ஒரு பெண்ணுக்கு நார்மலாக நம்ம ஒரு ஸ்கேன் பார்க்கும்போது அந்த சினைப்பையில் எல்லாமே வந்து நிறைய முட்டைகள் தெரிஞ்சால் அது எல்லாமே வந்து பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் கிடையாது. ஒரு மாதம் நிறையா முட்டைகள் தெரியும், ஒரு மாதம் நார்மலாக இருக்கும். இதை உடனே நம்ம டேர்ம் பண்ணி பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான கப்புள்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, இவங்க தயவுசெய்து லாப்ரோஸ்கோபிக் ட்ரில்லிங்க்கு போகக்கூடாது. இப்போ வந்து அவங்க லாப்ரோஸ்கோப்பி பார்க்கலாம், டயக்னாஸ்டிக் லாப்ரோஸ்கோப்பியில் முட்டை எப்படி இருக்குது, சினைப்பை எப்படி இருக்குது, டியூப்ஸ் எப்படி இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். பட் ட்ரில்லிங் அப்படிங்கிறது வந்து ஒரு சில ஸ்பெசிஃபிக் பெண்களுக்கு மட்டும்தான் அந்த ட்ரில்லிங் பண்ணணும். ட்ரில்லிங் அப்படின்னா என்னென்னா, சினைப்பையில் வந்து லாப்ரோஸ்கோப்பி மூலமா டயத்தெர்மி வச்சு அந்த நீர்க்கட்டிகளை உடச்சி விடுற ட்ரீட்மெண்ட்டு. ஸோ இதில் வந்து அவங்களுக்கு முட்டைகள் வந்து நிறைய குறைய ஆரம்பிச்சிடும். அப்போது அவங்க முட்டைகள் தீர்ந்து போகிற ஒரு நிலைமைக்கு கூட அவங்க
வர ஸ்டேஜஸ்க்கு போகலாம். ஸோ அந்த பெண்கள் மட்டும் இவங்க பிசிஓஸ் இருக்கிற கப்புள்ஸ் இது வந்து ஒரு அவங்க வந்து ஞாபகப்படுத்திக்கணும். லாப்ரோஸ்கோபிக் ட்ரில்லிங் இஸ் நாட் ஃபார் ஆல் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் அப்படிங்கிறது. இதே போல் இந்த தைராய்டு ப்ராப்ளம் அப்படின்னு வரவங்களும் தொண்டை எனக்கு கரகரப்பாக இருக்குது டாக்டர், எனக்கு தைராய்டு இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. தைராய்டு அப்படிங்கிறது இப்போ அதிகமாக நாங்கள் பார்த்துட்ருக்க பிரச்சனையாக இருக்குது. இதில் இன்ஃபர்டிலிட்டி கப்புள்ஸுக்கும் நிறைய தைராய்டு இருக்குது, ப்ரெக்னென்ட் பேஷண்ட்ஸுக்கும் தைராய்டு பார்க்குறோம். இவங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னா, உடம்பு வந்து ஒரு தளர்ச்சியாக இருக்கிறது, வீக்கம் இருக்கிறது, காலில் வீக்கங்கள் வர்றது, மாத விலக்கு பிரச்சனை ரொம்ப அதிகமாக போகிற மாதிரி, இவங்களால குளிர் சரியாக தாங்க முடியாது, முடி உதிர்தல், ஸ்கின்னெல்லாம் ரொம்ப ட்ரையாக இருக்கிறதும் திக்காக இருக்கிறது, வாய்ஸ் ரொம்ப வந்து ஹோர்ஸ்னஸ் அதாவது தடித்த மாதிரி ஆகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் தைராய்டுனால வரும். இதில் ஏதாவது அவங்களுக்கு இருந்ததுன்னா அவங்க டாக்டரை அணுகி கேட்கலாம். பட் இது வந்து தைராய்டுங்கிறது ஒரு பிளட் டெஸ்ட் மூலமாக தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். பிளட் டெஸ்ட் டாக்டர் பண்ணிவிட்டு அவங்களோட வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு தைராய்டு டேப்லெட் அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணலாம். இந்த தைராய்டு டேப்லெட்டை ஒரு மாத கணக்கில் எடுக்கிற கப்பிள்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களே வந்து மாத்திரையை அதிகம் பண்ணுறது, மாத்திரையை குறைக்கிறது, அந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணுறாங்க. அப்படி வந்து இப்போ அவங்க பண்ணக்கூடாது. தைராய்டு மாத்திரை காலையில் எழுந்த உடனே அவங்க வந்து வெறும் வயிற்றில் அவங்க தைராய்டு டேப்லெட் போட்டுடணும். 1 மணி நேரத்துக்கு அவங்க தண்ணி, காஃபி, டீ எதுவும் குடிக்கவும் கூடாது, சாப்பிடவும் கூடாது. 1 ஹவரில் அந்த அப்சார்ப்ஷன் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அந்த 24 ஹவர்ஸ்க்கான தைராய்டு வந்து அவங்க காலையில் போட்டுக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே அவங்க கண்டிப்பாக அடுத்த நாளைக்கான தைராய்டு அவங்க போடணும். இது எவ்வளோ நாள் அவங்க சாப்பிடணும், லைஃப் லாங் சாப்பிட வேண்டியிருக்குமா, ஒரு 2-3 மந்த்ஸ் போட்டால் போதுமா அப்படிங்கிறத அவங்க மருத்துவர் தான் முடிவு பண்ணணும். இவங்க ரொம்ப நாள் சாப்பிட்டுட்டு இருக்கவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு படபடப்பு இருக்குது டாக்டர், நான் தைராய்டை குறைச்சிட்டேன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்தது, நான் தைராய்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டேன்னு சொல்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ தைராய்டு இருக்கிறவங்க இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். இதுக்கப்புறம் தான் நம்ம அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்ஸுக்கு போகிறோம். ஓகே, ட்ரீட்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எவ்வளோ தூரம் இது நவீனமயமாக இருக்குது? இது வந்துட்டு இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி இனிஷியலாக வர கப்புள்ஸுக்கு மருந்து மாத்திரைகள் தான் கொடுக்குறோம். நார்மலாக இந்த டைமிங் அவங்களுக்கு இணை சேர்க்கை எப்போ நடக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து பண்ணுறோம். அடுத்த ஸ்டெப்பு அப்படின்னு பார்த்தோன்னா IUI அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். இதில் வந்து இப்போது இந்த பெண்ணுக்கு வந்து கருக்குழாயில் எந்த ப்ராப்ளமும் இல்லை, எஃகு வளர்ச்சியை நாங்கள் மாத்திரைகள் மூலமாகவோ இன்ஜெக்ஷன் மூலமாகவோ கொண்டு வந்ததுக்கப்புறமா அவருடைய விந்து எடுத்து அதில் இருக்கிற விந்து அணுக்களை வந்து ரொம்ப சுத்தப்படுத்தி நல்ல திறமையான இருக்கிற விந்துவை எடுத்து இவங்களுக்கு இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாக போட்டு விடுறோம். இது வந்து IUI அப்படிங்கிற ட்ரீட்மெண்ட்டு. இதை வந்து இதில் அவங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு கப்புள்ஸ் வந்து ஒரு 3 to 4 cycles ஆஃப் IUI அவங்க பண்ணிக்கலாம். முதல் சைக்கிளில் வந்து ஒரு சக்ஸஸ் ரேட் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அடுத்தடுத்த சைக்கிள் ஆஃப் IUIயில் வந்து அந்த சக்ஸஸ் ரேட்ஸ் குறையுது. ஸோ அவங்க வந்து ரிப்பீட்டட் நம்ம பார்க்குறோம் 10 to 15 times அவங்க IUIயே ட்ரை பண்ணிகிட்டு இருக்க கப்புள்ஸ் கூட நம்ம பார்க்குறோம். அந்த அளவுக்கு அவங்க பண்ணக்கூடாது. அதே மாதிரி அந்த முட்டை வளர்ச்சி உண்டு பண்ணுற மாத்திரைகளையும் அவங்க 6 சைக்கிளுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. இவங்க பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு டாக்டர்கிட்ட ஒரு 3 மாதம், இன்னொரு டாக்டர்கிட்ட ஒரு 3 மாதம், அந்த மாதிரி ஒரு டாக்டர்கிட்டையாக 3 மாதம் பார்த்துட்டு திரும்ப அவங்க ஃபைனலாக நம்ம ஒரு ஃபெர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்றப்ப வரப்போ பார்த்தோன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 10 cycles ஆஃப் ஓவுலேஷன் இண்டக்ஷன், அதாவது முட்டை ஊக்குவிக்கிற மாத்திரைங்களே வந்து ஒரு 10 cycles சாப்பிட்ருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இவங்க வந்து இந்த டைமையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நான் சொன்ன மாதிரி ஏஜ் அப்படிங்கிறது முக்கியன்றனால இவங்க டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதே மாதிரி மணியும் வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. ஒரே சென்டரில் ஒரே டாக்டர்கிட்ட அவங்க பார்க்கலாம். அப்போது இவங்க உடம்புடைய கண்டிஷன் வந்து அந்த டாக்டருக்கு நல்லா தெரியும். ஸோ IUI பொறுத்த வரைக்கும் ஒரு 3 cycles 4 cycles பண்ணிவிட்டு அந்த டாக்டர் வந்து இப்போ வந்து ஸோ இதுக்கு மேலே பண்ணாலும் சக்ஸஸ் ரேட்ஸ் வராது, இதுக்கு மேலே வந்து நம்ம கருத்தரிக்கிறதுக்கான முயற்சி IUIனால வராது அப்படிங்கிறப்போ அவங்க IVF இல்லைன்னா ICSI அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்க போகலாம். வயசை பற்றி நீங்கள் நிறைய சொல்லிட்டு வந்திருக்கீங்க. இன்றைக்கி இருக்கிற வேர்ல்டில் யங்ஸ்டர்ஸ் திருமணம் அப்படிங்கிறத வந்து அவங்க லாஸ்ட்டு ப்ரையாரிட்டி தான் வைக்கிறாங்க, கெரியர், எஜுகேஷன் இதெல்லாம் தாண்டி. ஸோ அந்த மாதிரி ஒரு நேரத்தில் ஒரு குழந்தையின்மை சிறப்பு மருத்துவராக என்ன மாதிரியான ஒரு ஆலோசனைகள் வழங்கணும்னு சொல்லுவீங்க? இப்போது வந்து ஏஜ் அப்படிங்கிறது நிச்சயமாக அது ஒரு முக்கியமான ஃபேக்டர் தான். இந்த பெண் வந்து பிறந்ததுலேருந்தே அவங்க முட்டைகளோடு தான் பிறக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு 30 வயது அப்படின்னா அந்த முட்டைக்கும் அந்த 30 வயது தான். ஸோ அந்த முட்டையில் இருக்கிற டிஎன்ஏலேருந்து அந்த 30 வருடத்திற்கான மாற்றங்கள் வந்து கண்டிப்பாக இருக்குது. 35 வயதுக்கு மேலே இருக்கிற பெண்களுடைய டிஎன்ஏ வந்து
ரொம்ப பாதிக்கப்பட்டு அந்த குழந்தை உருவாகிற குழந்தைக்கு வந்து குரோமோசோம் அனாமலி, டவுன் சிண்ட்ரோம் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறத வந்து நம்ம நிறைய பார்க்குறோம். அதனால தான் வந்து ஏஜ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். இவங்க வந்து குழந்தை பெற்றுக்கிறதையும் ஒரு கமிட்மெண்ட்டில் தான் அவங்க சேர்த்திக்கணும். அவங்களுடைய வாழ்க்கை முடிவடைகிறதுக்கு இது கண்டிப்பாக தேவை. ஏன்னா கஷ்டப்படுறவங்க 45 இயர்ஸ்லேயும் வந்து டாக்டர் எப்படியாவது குழந்தை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அந்த 30 வயதுக்கு உள்ளான அவங்க முடிச்சுக்கணும். அந்த டைமில் வந்து இந்த ப்ராப்ளத்தை அவங்க சரி பண்ணுறதே இல்லை. நாங்கள் அங்கே மெயினாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான் ஒரு கைனகாலஜிஸ்டாக இருந்தாலும் இவங்களுக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வர கப்புள்ஸை நம்ம டயக்னோஸ் பண்ணுறோம், ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். இருந்தாலும் இதுக்கு எக்ஸ்டென்ஷனாக நான் வந்து எம்ப்ரியாலஜியும் பண்ணிவிட்டு, ஸோ அந்த முட்டையை கையில் எடுத்துட்டு விந்துவை சேர்த்து கருவை உருவாக்கி திரும்பவும் அந்த கருவை கர்ப்பப்பையில் போட்டு திரும்ப அந்த பெண்ணுக்கு வந்து கர்ப்பம் தரித்து அந்த குழந்தை எப்படி வளருதுன்னு பார்த்து அது டெலிவரி ஆகிற வரைக்கும் ஃபுல்லாக பண்ணுறதுனால இப்போ ஒரு கப்புள்ஸுக்கு வந்து ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு வந்துச்சுன்னா என்ன காரணத்தினால வரும் அப்படிங்கிறத வந்து முழுமையாக ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்கு வந்து அந்த ஃபெசிலிட்டிஸ்னால எனக்கு கிடைக்குது. இவங்களை ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். பட் அதே பார்ட் வந்து என்ன எம்ப்ரியாலஜி பார்ட் யூஸ்வலாக மற்றவங்க பண்ணிடுவாங்க. ஸோ இது மட்டும்தான் தெரியும் அதில் என்ன நடந்திருக்கு, என்ன ப்ராப்ளம்னால இவங்களுக்கு ஏன்னா ஒரு ஐவிஎஃப்ங்கிறது 100% சக்ஸஸ் ரேட்ஸ் கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும்போது எந்த இடத்துல ஒரு ஃபெயிலியர் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த ஸ்டெப்பை நம்ம கரெக்ட் பண்ணால் இந்த பேஷண்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் சக்ஸஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இப்போது தொழில்நுட்பம் ரொம்ப அதிகமாகிருக்கு. ஒரு குழந்தையின்மை சிறப்பு மருத்துவராக பொதுவாக குழந்தையின்மை அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் என்ன, எந்த காலகட்டத்தில் நம்ம ஒரு மருத்துவரை அணுகணும், ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரிகிற போது அதற்கான ஒரு சிகிச்சை முறைகள் என்ன, இன்றைக்கி நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபை பண்ணுறது தான் ஒரு அடிப்படை காரணம் அப்படின்னு வரும்போது முதல்ல அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஆரம்பத்தில் நம்ம வந்து சில லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டாலே பிரச்சனைகள் தீர்ந்துடும். அதையெல்லாம் தாண்டியும் ஒருத்தருக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா இன்றைய நவீன சிகிச்சை மூலமாக அதை எவ்வளோ தூரம் சரி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க அதை எவ்வளவு தூரம் சிறப்பாக பண்ணிட்டு இருக்கீங்கன்னு பல விஷயங்களை எங்களோட நீங்க பகிர்ந்ததுக்கு நன்றி. அறிவியல், வரலாறு, இதுவரை நாம் அறியாத உண்மைகள், இவைகளிலிருந்து நமக்கு தேவையானவற்றை அழகிய தமிழில் தொகுத்து இன்றைக்கும் இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். திருக்குறளினுடைய 46வது அதிகாரம் சிற்றினம் சேராமை என்பது. அதற்கு முந்திய அதிகாரம் பெரியாரை துணை கோடல். நாம் யாரை துணை கொள்ள வேண்டும், யாரோடு சேரக்கூடாது என்கிற இரண்டையும் வள்ளுவர் நமக்கு ஒரு பாடமாக இந்த 2 அதிகாரங்களில் நடத்தியிருக்கிறார். யாரோடு சேர வேண்டும், யாரோடு சேரக்கூடாது என்பது அவ்வளவு முதன்மையானதா என்று கேட்டால், சேர்க்கை சரியாக இருக்க வேண்டும் என்று கிராமங்களில் பேச்சு வழக்கில் சொல்லுகிறார்களே, அது மிக ஆழமான செய்தி. இந்த இடத்தில் வள்ளுவர் சேர்க்கை என்று சொல்லுவது சுற்றி இருக்கிற நண்பர்களை மட்டுமல்ல, நாம் சார்ந்திருக்கிற சமூகத்தை, ஒரு சமூகத்தை நாம் சார்ந்திருப்பதும் சமூகத்தின் முன்னேற்றத்தோடு நம் முன்னேற்றத்தை பிணைத்து கொள்வதும் என்பதுதான் இந்த 2 அதிகாரங்களினுடைய அடிப்படையான செய்தி. இனநலம் எல்லா புகழும் தரும் என்கிறார். மனநலம் மண்ணுயிர்க்கு ஆக்கம், இனநலம் எல்லா புகழும் தரும். ஒரு மனிதனுக்கு எல்லா புகழையும் எது கொண்டு வரும் என்றால், அவனுடைய சமூகம் சார்ந்தே அந்த புகழ் வரும். அவன் அந்த சமூகத்துக்கு என்ன செய்தான், அந்த சமூகம் அவனுக்கு என்ன செய்தது என்பதை பொறுத்துத்தான் இனநலம் எல்லா புகழும் தரும். செயல் தூய்மையானாலும் மற்ற தூய்மையானாலும் எல்லாம் இனம் தூய்மை தூவா வரும் என்று இன்னொரு குறளில் சொல்கிறார். மனம் தூய்மை, செயல் தூய்மை இரண்டும் இனம் தூய்மை தூவா வரும். இனம் தூய்மையோடு சேர்ந்து தானாகவே மனத்தின் தூய்மையும் செய்கையின் தூய்மையும் வந்து சேரும் என்கிறார். இன்னொரு குறட்பாவுக்கு போனால், மனம் தூய்மை நன்குடையராயினும் சான்றோர்க்கு இனந்தூய்மை ஏமாப்புடைத்து என்கிறார். ஏமாப்பு என்றால் பாதுகாப்பு என்று பொருள். அந்த சொல் இன்றைக்கு அதிகமாக வழக்கிலே இல்லை. ஒரு அரண், ஒரு காவல், ஒரு பாதுகாப்பு. சான்றோர்கள் மனம் தூய்மை உடையவர்களாக இருக்கலாம், மனம் தூய்மை நன்குடையவர்களாக கூட இருக்கலாம். ஆனாலும் அவர்களுக்கு அந்த சமூகம்தான் பாதுகாப்பாக இருக்க முடியும். இப்படி இனத்தை திரும்ப திரும்ப வலியுறுத்துகிற வள்ளுவர் ஏன் அதனை குறிப்பிடுகிறார் என்று பார்ப்பதற்கு முன்னால் இன்னொரு குறளையும் நாம் பார்த்து விடலாம்.
மனத்துளது போல காட்டி ஒருவர்க்கு இனத்துளது ஆகும் அறிவு என்பது அந்த குறள். இந்த ஒருவனுக்கு பாதுகாப்பு சமூகத்தால் வரும், நமக்கு புரிகிறது. எல்லா அறிவும் மேம்படுவதற்கு கூட அவனுடைய புகழுக்கு இன நலம் வேண்டும், புரிகிறது. ஆனால் ஒருவனினுடைய அறிவு என்பதே அவன் சமூகம் சார்ந்தது என்கிறார். பார்த்தால், மேலோட்டமாக பார்த்தால் அவன் மனம் சார்ந்தது என்று தோன்றும் மனத்துளது போல காட்டி, அது வெறும் தோற்றம். பிறகு எது அறிவு? ஒருவர்க்கு இனத்துளது ஆகும் அறிவு. ஒருவன் அறிவு என்பதே அவன் வளரும் வாழும் சமூகத்தை ஒட்டியது என்று வள்ளுவர் கூறுகிறார். இந்த இடத்தில் எந்த ஒரு பெரிய செய்தியை நாம் உள்வாங்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறது என்றால், இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் சுய முன்னேற்றம் பற்றி பேசப்படுகிறது. நீங்கள் பதிப்பகங்களில் கேட்டால் சொல்லுவார்கள், கூடுதலாக விற்பனையாகிற நூல்கள் எவை எவை என்றால், ஒன்று சோதிடம் பற்றிய நூல்கள், இன்று சமையல் குறிப்பு, மூன்றாவது சுய முன்னேற்றம். இந்த சுய முன்னேற்றம் என்பது ஒவ்வொருவரும் எப்படி வாழ்க்கையில் முன்னேறுவது, 100 நாள்களில் பணக்காரனாவது எப்படி, மிகப்பெரிய தொழிலதிபராவது எப்படி, நேர்காணல்களில் வெற்றி பெறுவது எப்படி, இப்படி சொல்லிக் கொடுக்கிற நூல்கள் ஏராளமாக வந்து கொண்டிருக்கின்றன. ஒருவன் முன்னேற வேண்டும் என்பதில் பிழை இல்லை. ஆனால் வள்ளுவர் என்ன சொல்லுகிறார்? நீ தனி மனிதனாக முன்னேறிவிட முடியாது. உன் சமூகத்தின் முன்னேற்றமும் உன்னுடைய முன்னேற்றமும் பிரிக்கப்படாமல் பிணைந்து கிடக்கின்றன. சமூகம் முன்னேற முன்னேற நீ முன்னேறுவாய். அப்படியானால் நீ சமூகத்தை முன்னேற்ற வேண்டும் என்கிற எண்ணம் உடையவனாக இருக்க வேண்டும். இரண்டுக்கும் மிக நெருக்கமான தொடர்புடைய இருக்கிறது. ஒன்றை விட்டுவிட்டு இன்னொன்று போக முடியாது. அதுதான் இந்த குறள் சொல்லித் தருகிற அத்தனை செய்தியும் அதுதான். உங்களுக்கான அறிவு என்பது கூட மனத்து உளது போல தோன்றும், மனத்துளது போல காட்டுமே தவிர ஒருவருக்கு இனத்துளது ஆகும் அறிவு என்று சொல்லுகிற நேரத்தில் இது சற்று சிந்திக்க வேண்டிய செய்தியாக இருக்கிறது. நான் படிக்கிறேன், நான் அறிவாளியாக இருக்கிறேன், இருக்கலாம். ஆனாலும் அந்த படிப்பு உனக்கு எங்கிருந்து வந்தது? வெறும் புத்தகங்களிலிருந்து வராது. ஒரு மனிதனுக்கான அறிவு என்பது அவனுடைய மெய் அறிவு, அவனுடைய நூல் அறிவு, அவனுடைய பட்டறிவு, அவனுடைய நுண்ணறிவு என இத்தனை விதமானது. பட்டறிவு அனுபவம் இல்லையா? அந்த அனுபவம் என்பது சமூகத்திலிருந்து தானே நமக்கு வர முடியும். எனவே ஒரு சமூகம் சார்ந்தே ஒருவன் அறிவாளியாகவோ முட்டாளாகவோ இருப்பதற்கு கூட அவன் வாழும் சமூகம் ஒரு காரணம் என்று சொல்லுவது மிகப்பெரிய சமூக பார்வையாக இருக்கிறது. நாம் இப்படி எண்ணி பார்க்கலாம். ஒரு குடும்பம் மட்டும் அல்லது ஒரு வீடு மட்டும் கலவரமான சமூகத்தில் அமைதியாக இருக்க முடியாது. அந்த குடும்பத்தில், அந்த வீட்டில் இருக்கிறவர்கள் அமைதியை விரும்புகிறவர்களாக இருக்கலாம். ஆனால் அந்த ஊர் முழுவதும் கலவரமாக நடந்து கொண்டிருக்கிற போது இந்த வீடு மட்டும் அமைதியாக இருக்க முடியாது. இந்த வீட்டிற்கு அமைதி வர வேண்டுமானால் அது அந்த சமூகத்திற்கு வந்து அதன் வழியாகவே வர வேண்டும் என்பது முன் நிபந்தனை. நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஒரு வீட்டின் அமைதி ஒரு சமூகத்தை சார்ந்திருக்கிறது. ஒரு தனி மனிதனின் அமைதி அந்த வீட்டை சார்ந்திருக்கிறது. ஒரு குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் நிம்மதியற்றும் கலவரமாகவும் ஒருவரோடு ஒருவர் மோதிக்கொண்டும் இருந்தால் ஒரே ஒரு மனிதன் மட்டும் நிம்மதியாக அந்த வீட்டில் இருந்துவிட முடியாது. தனி மனிதனினுடைய நிறைவு, மன நிறைவு என்பது அவன் வாழும் குடும்பம் சார்ந்தும், குடும்பத்தினுடைய நிறைவு என்பது சமூகம் சார்ந்தும் இருக்கிறது. நாம் தனி மனிதர்களாக ஒரு தீவில் வாழவில்லை, ஒரு சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே சமூகத்தோடு சேர்ந்து தான் வாழ வேண்டும். சமூகத்திலிருந்து தான் பெற்றோம், சமூகத்திலிருந்து தான் கற்றோம், சமூகத்திற்குத்தான் நாம் திரும்பவும் கொடுக்க வேண்டும் என்கிற இந்த சமூக உணர்வை சிற்றினம் சேராமை என்கிற அதிகாரத்தில் வள்ளுவர் வைத்திருக்கிறார். அவர் எதிர்மறையாக அந்த தலைப்பு இருக்கிறது. யாரோடு சேரக்கூடாது என்பதை சொல்லுகிற போது மிக கவனமாக திரும்ப திரும்ப ஏன் அவர்களோடு சேரக்கூடாது என்றால், நீ யாரோடு சேர்கிறாய் என்பதை பொறுத்தே உன் முன்னேற்றம், உன் சார்ந்த சமூகத்தின் முன்னேற்றம் அமையும் என்பதை அவர் எடுத்து சொல்கிறார். ஆகையினால் எந்த ஒரு மனிதனும் தான் கற்று, தான் செயல்பட்டு, தான் பொருள் ஈட்டி, தானாக வாழ்ந்து விடலாம் என்று கருதாதீர்கள். நீங்கள் ஈட்டுகிற பொருள், கற்ற கல்வி எல்லாவற்றுக்கும் சமூகத்தோடு தொடர்பு இருக்கிறது. எனவே உங்களினுடைய சமூக சார்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை தீர்மானியுங்கள். யாரோடு இணக்கமாக இருக்க வேண்டும், யார் பக்கம் திரும்பி பார்க்கக்கூடாது. பெரியாரை ஒரு நாளும் கைவிட்டு விடக்கூடாது. பெரியாரை துணைக்கோடல் என்று வள்ளுவர் சொல்லுவதற்கு
இன்றைய நடைமுறையில் நாம் இன்னும் பல பொருள்களையும் கொள்ளலாம். பெரியாரை கைவிட்டு விடக்கூடாது, சிறியாரோடு ஒரு நாளும் சேரக்கூடாது என்பதுதான் வள்ளுவர் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு சமூக பாடம். வள்ளுவன் இடத்திலே அறிவியல் பாடம் கூட இருக்கிறது, இலக்கிய பாடம் இருக்கிறது, மிக அடிப்படையாக வாழ்வியல் பாடம் இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் தாண்டி வள்ளுவன் இந்த 2 அதிகாரங்களில் நமக்கு ஒரு சமூக பாடத்தையும் கற்றுத்தருகிறார். அறிவியலின் வளர்ச்சி, தொழில்நுட்பத்தின் முன்னேற்றம் இவைகளை பொறுத்துதான் ஒரு நாட்டின் பொருளாதாரம் அமைகிறது. அந்த வகையில் அறிவியலின் முன்னேற்றத்தை பற்றியும் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியை பற்றியும் தற்போது அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம். இனிய காலை வணக்கம் நேயர்களே. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிங்கிற தொகுப்பில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அட்வான்ஸ்மெண்ட் அப்படிங்கிற பிரிவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு சைபர் கிரைம் அண்ட் சைபர் செக்யூரிட்டி, சைபர் குற்றங்களும் சைபர் பாதுகாப்புகளும். இப்போது டைப்ஸ் ஆஃப் க்ரைம்ஸ் என்னென்ன இருக்குது, இன்டர்நேஷ்னல் லெவலில் எப்படி அட்டாக் ஆகுது, இந்தியன் லெவலில் எப்படி அட்டாக் ஆகுது, இப்போ அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம், என்னென்ன அவேர்னஸ் கோர்சஸ்லாம் பண்ணலாம், அதில் எல்லாமே இப்போ நம்ம இந்த பிரிவில் நாம் பார்க்க போகிறோம். இப்போது இன்டர்நெட் தான் எல்லாத்துக்குமே மூல காரணம். இன்டர்நெட்டில் நம்ம நிறைய பாசிட்டிவ் திங்ஸ் பண்ணலாம், பட் அட் த சேம் டைம் நெகட்டிவாகவும் நிறைய ஹேக்கர்ஸ் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணி நெகட்டிவ் சைட் பண்ணுறாங்க. அது எந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம பர்சன் எகெயின்ஸ்ட் சைபர் கிரைம், எகெயின்ஸ்ட் பர்சன், சைபர் கிரைம்ஸ் எகெயின்ஸ்ட் கவர்மெண்ட், சைபர் கிரைம் எகெயின்ஸ்ட் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி நிறைய பிரிவுகள் இருக்குது. இப்போ இந்த டைப்ஸ் ஆஃப் க்ரைம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஹேக்கிங் வந்து இன்னொருத்தர் ப்ரோக்ராமை எடுத்து இன்னொருத்தரோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எடுத்து நம்ம ஹேக் பண்ணி அதை வேறு இடத்துல லீக் பண்ணுறது, அதான் ஃபஸ்ட்டு ஹேக்கிங். செகண்ட் பார்த்திங்கன்னா இட்ஸ் கிராக்கர்ஸ் வந்து ஒரு இதில் போட்டு ஃபிசிக்கலாக ஒரு செகண்டரி ஸ்டோரேஜோ, ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸோ, ஒரு ஹார்ட் டிஸ்கோ, ஒரு யூஎஸ்பியோ டேமேஜ் பண்ணுறது கிராக்கர்ஸ். அதே மாதிரி ஸ்கிரிப்ட் கில் ப்ரோக்ராமை வந்து நமக்கு ஒரு ஏதாவது ரேண்டம் நம்பர் ஜென்ரேஷன் பண்ணி அந்த ப்ரோக்ராம் ஒர்க் அவுட் பண்ணாமல் போடுறது. அன்எத்திக்கல் எம்ப்ளாயி, ஒரு கம்பெனிலேருந்து நமக்கு பிடிக்கல இன்னொரு கம்பெனிக்கு போகிறோம் அப்படின்னா இந்த கம்பெனியில் உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இது லீக் பண்ணுறது. சைபர் டெரரிஸ்ட், இது வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல். நம்மளோட சைபர் டெரரிஸ்ட்னால் போய் கவர்மெண்ட்டுக்கே ஒரு அலர்ட் கொடுக்குறது, இது பண்ணலைன்னா நாங்கள் இந்த பயங்கரவாதம் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு தீவிரவாத தாக்கல் பண்ணுறது. அது மாதிரி கார்ப்பரேட் ஸ்பை, அதாவது ப்ரைவசி அண்ட் கான்ஃபிடென்ஷியாலிட்டி, எல்லா கம்பெனியோட லீக் இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து அனதர் கம்பெனிக்கு லீக் பண்ணுறது, ஸோ இதோட ட்ராக்கிங் பண்ணுறது, இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் க்ரைம். இது வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் எந்த அளவுக்கு அட்டாக் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தா, இப்போ லாஸ் ஏஞ்சல்ஸ்லாம் ஒரு டிராஃபிக் சிஸ்டத்தையே கொலாப்ஸ் பண்ணார் ஒருத்தர். அது 10 லேன் 8 லேன் இருந்தால் கூட ஒரு லேன்லேருந்து அடுத்த லேன் டைவர்ட் பண்ண மாட்டாங்க. பட் என்டையர் சிஸ்டம் கொலாப்ஸ் பண்ணி 4 நாள் ஆச்சு அதோட ரெக்கவர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு. இதே ஆஸ்திரேலியன் அட்டாக் வந்து 250 டன்னோ ஒரு வேஸ்டேஜை வந்து ஒரு ரிவரில் கலக்க வச்சாங்க. அது என்ன ரீசன் கேட்டால் வெரி சில்லி ரீசன், அவரோட அப்பாயின்மெண்ட், அதாவது எங்கெங்கே கம்பெனிக்கு போகிறாரோ அதெல்லாம் வந்து எங்கேயுமே ரிஜெக்ட் ஆகிருக்காரு, அதனால் ஒரு வெக்ஸ் ஆகி இப்படி பண்ணார். இது நார்த் கொரியா சோனி என்டர்டைன்மெண்ட் கம்ப்ளீட் சேனலை ஹைஜாக் பண்ணிவிட்டு அன்ரிலீஸ்டு மூவிலாம் வந்து அதில் போட்டாங்க. சைனீஸ் அட்டாக் வந்து பார்த்திங்கன்னா அந்த யூஎஸில் உள்ள அது கம்ப்ளீட்டாக அது இதெல்லாம் இருக்குது, டேட்டாபேஸ் இருக்குது, அதோட வெதர் ஃபோர்காஸ்டிங் இருக்குது, எல்லாமே கண்ட்ரோல் எடுத்துகிட்டு அதை மாற்றினாங்க. இப்போ இது காரில் வந்து யூஎஸ் இன்னொன்று பார்த்திங்கன்னா கார் இருக்குது, காரில் வந்து சிப் யூஸ் பண்ணுறாங்க. சிப்பு வந்து பாசிட்டிவ் தான். ஸோ அந்த பாசிட்டிவாக பண்ணுறதுக்கு வந்து அதே சிப்பை ஒரு இன்னொரு ஹேக்கர் கையில் கிடச்சாங்கன்னா இப்போ நம்மளோட பிரேக்கு, நம்மளோட ஆக்சிலேட்டரு, ஸ்பீடு எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து அவரோட ஹேக்கர் கையில் போச்சுன்னா ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. போர்லாண்டில் வந்து ஏரோப்ளைன் ஹேக்கிங் கம்ப்ளீட்டாக எடுத்து ஏதோ ஒரு அடுத்த சிக்னல் கிடைக்காதுன்னா ஒரு இடத்துல இறக்கி விட்டாங்க. ராயல் பேங்க் ஆஃப் ஸ்காட்லாண்டில் வந்து ஒரு நம்பர் 1 பேங்க்கு, அதுலேயே பார்த்தீங்கன்னா 12 hours அந்த ஏடிஎம்மில் அட்டாக் பண்ணால் எதுவும் ஒர்க் பண்ணாமல் விடுறாங்க. அது மாதிரி எம்பிஏ அப்ளிகேஷன் ட்ராக்கிங் ஒரு இது பண்ணி ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிலேயே வந்து நிறைய பேர் அதனால் ரிஜெக்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ நம்ம இந்தியா லெவலில் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பெரிய அளவு தாக்கம் கிடையாது. பட் பர்சன்ஸ் வைஸ் இப்போ ஒரு பர்சன் வந்து ஒரு சைபர் ப்ரொஃபைலிங் எல்லாமே போட்டுறாங்க, அதனால் அதுலேருந்து ஒரு பர்சன் மேலே பிடிக்கல, இல்லைன்னா ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய நடந்துகிட்ருக்கு இந்தியாவில். இப்போ 25 கோடி மக்கள் வந்து இந்தியாவில் வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து 4.20 கோடி மக்கள் வந்து சைபர் கிரைம்னால் அஃபெக்ட் ஆகிறாங்க. அதாவது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 5ல் ஒரு பகுதி வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் அஃபெக்ட் ஆகிறாங்க. பட் இன்னொரு புள்ளியில் என்ன சொல்லுதுன்னா 72,000 கம்ப்ளைண்ட்ஸ் வந்து 2004லேருந்து 2014 வரை 10 வருஷத்துக்கு கம்ப்ளைண்ட் புக் ஆகிருக்கு.
அதனால் இப்போ ஆன் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 6000 கம்ப்ளைண்ட் ஒரு வருஷத்துக்கு. பட் இன்னொரு சர்வே என்ன சொல்லுதுன்னா 14000 கம்ப்ளைண்ட் வந்து ஒரு மாதத்துலேயே நடக்குது. ஸோ 14000 கம்ப்ளைண்ட் ஒரு மாதத்தில் நடக்கும்போது 1,80,000 கம்ப்ளைண்ட் இருக்குது. அந்த நேரத்தில் 6000 கம்ப்ளைண்ட் தான் நம்ம புக் பண்ணுறோம். ஸோ இதுக்கு என்னென்னா அவேர்னஸ் தேவை. ஸோ அது அவேர்னஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் ஈஸியாக புக் பண்ணிடுவோம். ஸோ நம்ம எஜுகேஷன் சிஸ்டமே முதல்ல கொஞ்சம் நிறைய மாற்றணும். இப்போ ஒரு சின்ன ஒரு கோர்சஸ் இருக்குன்னா ஒரு 100 நாள் ஒரு கோர்ஸ் பண்ணி அந்த ஹேக்கிங் கோர்ஸ் நடத்துவோம். பட் இதே இது யூஎஸ்லேயோ யூகேலேயோ பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் நடத்துவாங்க. ஸோ என்ன கொஸ்டின் என்ன ஆன்சர் அது மட்டும் தான் இங்கே பண்ணுறோம், ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் மாற்றணும். சர்டிஃபைட் எத்திக்கல் ஹேக்கிங் அந்த மாதிரி கோர்சஸ்லாம் இருக்குது. இப்போ ஹேக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட விட அவங்க நிறைய நாலேஜபிளாக இருப்பாங்க. இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோம், அதை வந்து நம்மளோட ஐடியா, அந்த ஐடியாவை ஹேக் பண்ணி அதை எப்படி ஒர்க் பண்ணாமல் இருக்கிறது அப்படிங்கிறத திங்க் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி கோர்சஸ்லாம் நிறைய பண்ணால் தான் அதோட லூப் ஹோல்ஸ்லாம் நமக்கு தெரியும். இப்போ பெங்களூரில் பார்த்தீங்கன்னா சைபர் க்ரைம் ஃபஸ்ட்டு சைபர் க்ரைம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. இப்போ மகளிர் காவல் நிலையம் இருக்கிற மாதிரி சைபர் க்ரைம் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 4-5 இடத்துல தான் சைபர் க்ரைம் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் தனியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் அதிகமாக கொண்டு வரணும். இப்போது விமன் வந்து நமக்கு நிறைய ஹராஸ்மெண்ட்ஸு, செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்ஸு அந்த மாதிரி நிறைய குற்றங்கள் வந்து சைபர் குற்றங்கள் வந்து விமனுக்கு பெண்களுக்கு எதிர்மாக தான் நிறைய நடந்துகிட்டு இருக்குது. இப்போ அந்த இது வந்து சமூகத்தை நம்ம குற்றம் சொன்னாலுமே நம்ம பெண்களும் அதுக்கு, இப்போ நம்ம மக்களும் அதுக்கு ஒரு காரணம் தான். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் இருக்குது, அதில் ஒரு டேட் ஆஃப் பர்த்து, நம்ம நேமு, நம்மளோட பேரண்ட்ஸ் நேமு, நம்மளோட பிரதர்ஸ் நேமு, சிஸ்டர்ஸ் நேமு, நம்ம எங்கே படித்தோம், யூஜி எங்கே பண்ணோம், பிஜி எங்கே பண்ணோம், எங்கே ஃபஸ்ட்டு எம்ப்ளாய்மெண்ட் பண்ணோம், நேற்று எங்கே போனோம், இன்றைக்கி எங்கே போனோம், நாளைக்கு எங்கே, இது எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும்போது ஒரு ஹேக்கர்ஸ் வரும்போது அவங்களுக்கு பெரிய பெரிய ரிசர்ச்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க ஈஸியாக அதில் வந்து ஒரு போனாங்களே நம்மளோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக அது பண்ணி ஹேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து உமன்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இப்போ நிறைய கம்ப்ளைண்ட்ஸ், இப்போ முதல்ல சொன்ன மாதிரி 6000 கம்ப்ளைண்ட் தான் அங்கே வந்திருக்கு, ஆனால் 1,80,000 கம்ப்ளைண்ட் இருக்குது 1 இயருக்கு. அப்படிங்கும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து கம்ப்ளைண்ட் நிறைய கொடுக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு போகாமல் இருக்கலாம். இப்போ கேர்ள்ஸ்னால ஃபஸ்ட்டு போகாமல் இருக்கலாம். பேரண்ட்ஸ் போய் ஃபஸ்ட்டு அதை ஃபோட்டோ எடுத்து பண்ணலாம். அந்த ஃபோட்டோ எடுத்து பண்ணும்போது கொடுத்துட்டு திரும்ப எப்போ தேவைப்படுதோ அப்போ போய் நீங்கள் அது பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம எப்படி இப்படிலாம் அவாய்ட் பண்ணலாம் சைபர் செக்யூரிட்டி யூஸ் பண்ணி அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ யூஎஸ்பி இருக்குது, நம்ம சிடி இருக்குது நிறையா. இப்போ யூஎஸ்பிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 64 கிலோபைட் 120 கிலோபைட் சின்ன அதெல்லாம் எடுத்து எல்லா இன்ஃபர்மேஷன் எடுத்து நம்ம லாக்கர்லேயே போட்டு வைக்கலாம் அந்த யூஎஸ்பியை. அது மாதிரி நமக்கு வந்து கிரெடிட் கார்டு வந்து நமக்கு ஒரு சிவிவி நம்பர்னு கேட்பாங்க, அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடணும். அன்னெசரி. இப்போ ஒரு 4 பேர் இருக்கோம், 5,000 நம்பர் நம்ம ஹாய் சொல்ல மாட்டோம். பட் நம்ம ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து எல்லாருக்குமே நம்ம இன்ட்ரோடியூஸ் ஆகிட்டு இருக்கோம், அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம். இப்போ அதே மாதிரி பாஸ்வேர்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பாஸ்வேர்டு தான். பாஸ்வேர்ட் செக்கிங் வந்து நம்ம இப்போ ஜெயபால் ராஜா என்னோட பேர், இப்போ ஒவ்வொன்றுக்கும் இப்போ ஜேங்கிற இடத்துல நம்ம ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்கு, இப்போ ஈங்கிற இடத்துல எக்ஸ்பிளனட் மார்க்கு, அது மாதிரி ஒய்ங்கிறது கொஸ்டின் மார்க், இதை கொஸ்டின் மார்க் கொடுக்கலாம். அது மாதிரி ஆர்ஏ அப்படியே வைக்கலாம். ஸோ ஒரு டாலர் போடலாம். ஸோ இதெல்லாம் காம்பினேஷன்ஸ் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு பாஸ்வேர்ட் செக்கிங்கிறது யாருமே ஈஸியாக டேஸ்ட் அவுட் பண்ண முடியாது. அது மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு இன்றைக்கி பாஸ்வேர்ட் சொல்லியிருப்போம். பட் நாலு பேர் அதே ஃப்ரெண்டு வந்து நமக்கு இதாகலாம். அப்போ நம்ம பாஸ்வேர்டு மாற்றலாம். பட் என்னென்னா அவன் எனிமி ஆனால் கூட வந்து நமக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து எப்படி நம்ம வைப்போம் அப்படிங்கிற ஐடியா வந்து அவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நமக்கு எல்லாமே பாஸ்வேர்டு செக்கிங்கில் இருந்து கிரெடிட் கார்டில் இருந்து நம்மளோட செக்யூரபிள் லைஃப் நமக்கு நல்லா போகிறதுக்கு நம்ம பாசிட்டிவாக இன்டர்நெட்டை ஒர்க் பண்ணோம்னா நிறைய பாசிட்டிவ் லைஃப்பில் நமக்கு அச்சீவ் பண்ணலாம். இதுதான் வந்து நம்ம சைபர் செக்யூரிட்டி அண்ட் சைபர் கிரைமோட சாராம்சம். அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டாப்பிக்கில் நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். நம் சுற்றுச்சூழல் தூய்மையாக இருந்தால்தான் நம்முடைய சமூகம் சிறப்பாக இருக்கும். சுற்றுச்சூழலை எவ்வாறு தூய்மையாக பாதுகாக்கலாம் என்பதை பற்றி இன்றைக்கும் நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். கடந்த 2018ஆம் ஆண்டினுடைய சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் பலவாறாக இருக்கிறது. அவற்றை நாம் பலமுறை விவாதித்திருக்கிறோம். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் உலகம் முழுவதுமே அந்த பிரச்சனைகளை மிகவும் ஆழமாக சிந்தித்து கொண்டிருக்கிறது. சிந்திப்பதோடு இல்லாமல் அதற்கு ஏற்ற வரைவு திட்டங்களை இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் இன்றைய தலைமுறையும் மட்டுமல்ல வருகிற தலைமுறையும் பாதிக்கும் என்ற ஒரு ஆழ்ந்த சிந்தனை இருப்பதனால்தான் இன்றைக்கு நாம் சுற்றுச்சூழல் பிரச்சனைகளுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து வருகிறோம். ஒருபுறம் பிரச்சனைகள், மறுபுறம் தீர்வுகள். இதை இரண்டையும் சமப்படுத்துவதுதான் சுற்றுச்சூழல் பிரச்சனைகளுக்கு தீர்வு தரக்கூடியதாக அமையும்.
இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய வளர்ச்சி என்ற ஒரு போர்வையில் நாம் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் எந்த அளவுக்கு சுற்றுச்சூழலுக்கு எதிராக இருக்கிறது என்பதை இன்று நாம் நன்கு அறிந்திருக்கிறோம். ஆனால் தான் இன்று கூட நாம் எதை விவாதித்து கொண்டிருக்கிறோமோ அது போன்ற விஷயங்கள், அதிலும் குறிப்பாக இன்றைய நாளில் நாம் எந்த அளவிற்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு நம்முடைய பங்களிப்பை தந்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு நிலை 2019 ஆண்டு வர வேண்டும். ஏனென்றால் ஒருபுறம் பிரச்சனையை பேசிக்கொண்டே இருப்பதோடு இல்லாமல் இன்னொரு புறம் அந்த சொல்யூஷன் என்று சொல்கிறார்களே, அதுக்கு விடை கிடைக்கின்ற அளவிற்கு நாம் பல சூழல்களை உருவாக்கி கொண்டிருக்கிற அதே காலகட்டத்தில், ஆனால் 2019 ஆண்டு பல தீர்வுகளுக்கு நாம் வழிகோண வேண்டும். அதற்குத்தான் இன்றைக்கு நாம் திட்டங்கள் தீர்க்க வேண்டும். அதிலும் குறிப்பாக நம்முடைய நாடு நீர் வளத்தை அதிகமாக பெருக்க வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது நமக்கு தெரியும், நீர் இல்லை என்றால் என்னென்ன பிரச்சனைகள் நாம் எதிர்கொண்டிருக்கிறோம், என்னென்ன பிரச்சனைகளுக்கு நம்மை ஆளாக்கி கொண்டிருக்கிறோம் என்பது இப்பொழுது நமக்கு தெளிவாக தெரிந்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் நீர் வளத்தை அதிகரிப்பதற்கு நம்முடைய நாடு ஒரு புது உத்தியை தயாரிக்க வேண்டும். ஏனென்றால் வளர்ந்து வர காலங்களில் கிட்டத்தட்ட 130 கோடி மக்களை தாண்டி இருக்கிற நம்முடைய நாடு நம் மக்களுக்கு தேவையான நீர் ஆதாரத்தை பெருக்கி வைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு உண்மையை இந்த 2019 ஆண்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால், நான் முன்பு குறிப்பிட்டது போல வார் ஃபார் வாட்டர் என்று சொல்வார்கள். இனி வரும் காலங்களில் 2 நாடுகளுக்கு இடையில் ஏற்படுகிற போர் எதுவாக இருக்கும் என்றால் நீரை அடிப்படையாக வைத்திருக்கும் என்று இன்றைக்கு கணக்கிடப்பட்டிருக்கிறது. இது ஒன்று. இரண்டாவது, நம்முடைய காற்று எந்த அளவிற்கு சுத்தமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நியதியை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இப்பொழுதே நம்முடைய நகரங்களில், குறிப்பாக டெல்லி போன்ற நகரங்கள் எந்த அளவிற்கு பாதிப்புக்கு உள்ளாகுவதனுடைய காரணமாக வயதானவர்களும் குழந்தைகளும் பேர் அளவிற்கு, இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அதிக தாக்கத்திற்கு அவர்கள் ஆளாயிருக்கிறார்கள். ஆனால் நம்முடைய வாழிடத்தை, நாம் வாழ்கிற இடத்தை எந்த அளவிற்கு சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் நம்முடைய காற்று ஒரு சுத்தமான ஒரு சூழலுக்கு வந்தாக வேண்டும். இல்லை என்றால் நம்முடைய காற்று சுத்தமாக இல்லை என்ற ஒரு எதிர்மறையான விளைவு என்பது நோய், சுவாச கோளாறு என்று சொல்லப்படுகிற அந்த நோய் வருவதற்கு அது வழிவகுத்து கொண்டிருக்கிறது என்பதனால் நம்முடைய காற்றை சுத்தப்படுத்துகிற முயற்சியை நம்முடைய நாடு உறுதியாக செய்ய வேண்டும். மூன்றாவது, நம்முடைய மண் வளத்தை நாம் மீட்டெடுக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இன்று இருக்கிறோம். ஒரு நாட்டினுடைய மண் வளத்தை பொறுத்து தான் அதனுடைய பொருளாதார வளமும் அமைந்திருக்கிறது என்பது ஒரு நிதர்சனமான உண்மை. ஆனால் தான் நம்முடைய மண் வளத்தை எந்த அளவிற்கு நாம் தயார்படுத்திக் கொள்கிறோமோ, எந்த அளவிற்கு மேன்மைப்படுத்திக் கொள்கிறோமோ அதற்கு ஏற்ப இன்றைய தலைமுறை மட்டுமல்ல, வருகிற தலைமுறைக்கும் உணவை தரக்கூடிய ஒரு நாடாக இந்திய நாடு மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் போகிற போக்கில் நம்முடைய மண் வளத்தை அழித்து கொண்டு வருகிறோம் என்பதையும் நாம் புரிந்து கொண்டிருப்பதனுடைய காரணமாக நம்முடைய மண் வளத்தை அதிகரிக்க வேண்டும். நான்காவதாக, நம்முடைய வனவளம் இன்று கூட நம் அதில் முன்னேற்றம் பெற்றிருக்கிறோம் என்பது உண்மையாக இருக்கிறது. ஆனால் அதை தாண்டி இதை இன்றோடு நிறுத்திவிடுகிற ஒரு சூழலிலிருந்து மாறி நாம் அதை மேன்மைப்படுத்துவதற்கு நாம் ஒரு பெரிய முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த வனவளம் அதிகரிக்க அதிகரிக்க மண் வளமும் நீர் வளமும் காற்று வளமும் அதிகரிக்க நன்றாக அமைய அது வாய்ப்பாக அமையும். அதனால்தான் நம்முடைய மண் வளத்தை நிச்சயமாக அதிகரிக்க வேண்டும். ஐந்தாவது, நம்முடைய விவசாயத்தினுடைய முறைகள். இன்று கூட நம்முடைய விவசாயம் பூச்சிக்கொல்லி மருந்தால் அதிக பாதிப்புக்கு உள்ளாயிருக்கிறது. ஆனால் நாளடைவில்
நம்முடைய நாடு இயற்கை விவசாயத்திற்கு திரும்பக்கூடிய ஒரு நாடாக அமைகிற பொழுது நிச்சயமாக நம்முடைய சுற்றுச்சூழல் மட்டுமல்ல, நம்முடைய உணவும் சுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்பது ஒரு நிதர்சனமான உண்மை. ஆனால் தான் நம்முடைய உணவை சரியான முறையில் தயாரிப்பதற்கு நமக்கு சிறந்த ஒரு விவசாய முறை வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான சுற்றுச்சூழல் பிரச்சனை என்னவென்று கேட்டால், இன்றைக்கு பல வகையான உணவுகளை உண்கிற ஒரு முறை இருந்தால் கூட இயற்கையோடு இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை முறையும் இயற்கையோடு இருந்து நாம் பெறுகிற உணவு முறையும் நமக்கு ஒரு பெரிய மாற்றத்தை தர இருக்கிறது. இதை சரியாக நாம் பயன்படுத்துகிற பொழுது நம்முடைய இந்த உலகம் இயற்கை வளத்தோடு இருப்பதோடு இல்லாமல் அது பெற வேண்டிய பலனை பெற்று நமக்கு தரக்கூடியதாக அது மாறிவிடும். ஏனென்றால் இன்று கூட கணக்கெடுப்பில் வைத்து பார்க்கிற பொழுது நம்முடைய பல இடங்கள், ஒரு நகரத்திலேயே அங்கே இருக்கிற சூழல்கள் மாறுபட்டு இருக்கிறது. ஒரு இடத்தில் நல்ல அதிகமான ஆக்சிஜன் இருக்கிறது, இன்னொரு இடத்தில் அதிகமான கார்பன் டை ஆக்சைடு இல்லை கார்பன் மோனாக்சைடு அதிகமாக இருக்கிறது. இந்த ஒரு இடத்தை வைத்தே நாம் பார்க்கிற பொழுது ஒவ்வொரு இடத்திற்கும் இந்த மாற்றம் ஏன் வருகிறது என்றால், அங்கே நடைபெறுகிற அந்த வாழ்க்கை முறையோ அல்லது இந்த சுற்றுச்சூழல் பிரச்சனைகளோ எந்த அளவிற்கு அதை பாலடைத்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் உணர்கிற பொழுது இந்த 2019 ஆண்டாவது அனைவரும் ஒருங்கிணைந்து நம்முடைய சுற்றுச்சூழலை அதிகமாக பாதுகாப்புக்கு நம்முடைய பங்களிப்பை நாம் தயாரிக்க வேண்டும். அதை தாண்டி நான் சிறப்பாக குறிப்பிடுவது, கல்லூரி மாணவர்களும் பள்ளியில் பயிலுற மாணவர்களும் நம்முடைய இந்த தாய் மண்ணை, இந்த சுற்றுச்சூழலை எந்த அளவிற்கு பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு உறுதியை எடுத்துக்கொள்கிற பொழுது நிச்சயமாக நம்முடைய சுற்றுச்சூழலை 2019 ஆண்டு ஒரு மேன்மை பெற்ற ஒரு சுற்றுச்சூழலாக மாற்றுவதற்கு இது வழிவகுக்கும். அதை செய்ய முற்படுவோம். தாய்ப்பாலும் தாய்மொழியும் தாய்ப்பாலிடம் இருக்கும் பற்றுதலைப் போலவே எனக்கு தாய்மொழியின் பாலும், அதில் எவ்வளவுதான் குறைபாடுகள் இருந்தாலும் பற்றுதல் இருக்க வேண்டும். அது ஒன்றுதான் எனக்கு வாழ்வளிக்கும் பால் தர முடியும்.